ஹை டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசத்துல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல பார்க்க போறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் ஹால்ல நம்மளோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது வந்துருது. ஸோ அதனால இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட சில முக்கிய தகவல்களோட நம்ம உள்ள வச்சிருக்கோம். ஸோ இந்த இந்திய பொருளாதாரத்துல இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நில சீர்திருத்தம் மற்றும் விவசாயம் மற்றும் விவசாயத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பயன்பாடு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் growth, அதாவது தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கூல் புக் எல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி கற்பதேசோடைய வேர் டு ஸ்டடி அதுல நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. வேர் டு ஸ்டடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கு படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னா 10ஆம் வகுப்பு புக் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு தொழில்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சோசியல்ல ஜியாகிரபிக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ள. அதுவே பாத்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறை அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வகுப்பு சோசியல் இருக்கும், சமூக அறிவியல். அதுலயும் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு புக்கு பொருளாதாரம் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் எக்கானமி, இந்திய பொருளாதாரம். அதுல 11வது லெசன், 11th லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம்னு இருக்கும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாவே இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்ன அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க இந்த பிடிஎஃப்ல அந்த 11th எக்கனாமிக்ஸ் நாங்க உள்ள வைக்கல. இந்திய பொருளாதாரத்துல 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. நீங்க பக்கம் எண் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் பாருங்க. பேஜ் நம்பர் 233 இருக்கும். ஸோ இதை நாங்க உள்ள வைக்கல. 2018ஆம் ஆண்டு எடிஷன்ல 233 இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் புக்ல போய் பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் 11th லெசன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 11.8 டாபிக் பாத்தீங்கன்னா 11th லெசன்ல 11.8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு எல்லாம் சென்னையை பத்தி கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்க அதை சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் பார்க்கும்போது கண்டிப்பா அதுல எல்லாமே உள்ளக்குள்ள வந்துடும். ஆகையால நம்ம சேர்க்கல. ஆனாலும் இதை தாண்டி நான் இப்ப சொன்னேன்ல சில புக்கு, ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு மற்றும் 8th ஸ்டாண்டர்ட், இதை தாண்டி பாத்தீங்கன்னா ரமேஷ் சிங் அண்ட் பாத்தீங்கன்னா யோஜனா, இதெல்லாம் நாங்க சேர்த்திருக்கோம். ஸோ யோஜனாவில் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ஓரியன்டான விஷயத்தெல்லாம் நாங்க சேர்த்திருக்கோம். சரி, இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டே நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய பொருளாதாரத்துடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியன் எக்கானமி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மொதல் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடு. பொது மற்றும் தனியார் துறை டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். தனியார் துறைனா பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஓகேங்களா, அதானி இப்படி நிறைய சொல்லலாம். டிவிஎஸ், ஓகேங்களா, டிசிஎஸ். டிவிஎஸ்ங்கிறது தமிழ்நாடு கம்பெனி, டிசிஎஸ்ங்கிறது டாட்டாவோட, ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் துறை, ஓகேங்களா. அப்ப பொதுத்துறைனா என்ன? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஓகே. ஸோ இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இப்படி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுத்துறை சொல்லலாம். ஸோ இதை தாண்டி என்ன வேற ஏதாவது பொதுத்துறை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. பெல், BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், ஓகே. ஸோ பெல், BEL, ஓகே. பாரத் ஹெவி வராது, எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது, ஓகேங்களா. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெல்லுக்கும் வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன். இந்த BEL பெங்களூர்ல இருக்கு. ஓட்டு மிஷின் இவிஎம் மிஷின் ஃபைன் பண்ணதே, டிஸ்கவர் பண்ணதே இவங்க தான். டெக்னாலஜி கொண்டு வந்ததே BEL தான். அப்ப இந்த BHEL எங்க சார் இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே திருச்சியிலையும் இருக்கு, ராணிப்பேட்டை, இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பெல் பாத்தீங்கன்னா பாய்லர்ஸ் தயார் பண்ணக்கூடியது. இது எலக்ட்ரானிக்ஸ் தயார் பண்ணக்கூடியதுதான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய BEL. இது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயார் பண்ணக்கூடிய BHEL. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. ரெண்டுமே பொதுத்துறை நிறுவனம் தான். சரி, இப்ப இதெல்லாம் என்ன சார் பொதுத்துறை நிறுவனம்? பொதுத்துறை நிறுவனம்னா என்ன? அரசுனா என்ன? அரசாங்க நிறுவனம். பொதுத்துறை என்றால் என்ன? அரசு என்றால் என்ன? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இப்ப அரசுனா முழுக்க கவர்மெண்ட் வரி வசூல் பண்ணி அது மூலியமா இயங்கக்கூடியதா இருக்கும். பொது அப்படின்னு சொன்னா அரசும் உள்ள இருக்கும், பொது மக்களும் உள்ள இருப்பாங்க.
ஓகேங்களா? சோ அப்ப பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஒரு பொருளாதாரத்துல இன்னும் டீப்பா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல அரசு வேற பொது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பொதுத்துறைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துடன் மத்திய மாநில அல்லது உள்ளூர் இதோட வந்து பாத்தீங்கன்னா ஓனரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அரசு அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா மக்கள் அப்படிங்கறத இங்க வைக்கிறாங்க. ஓகே, சோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அரசு வங்கி கவர்மெண்ட் பேங்க் எது? ஆர்பிஐ. ஓகே, பப்ளிக் செக்டார் பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க் பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அது எது? எஸ்பிஐ, ஐபி இந்தியன் பேங்க், கனரா பேங்க். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இதெல்லாம் வந்து பொதுத்துறை வங்கிகள். அப்ப அரசு வங்கிங்கிறது ஆர்பிஐ. அப்ப எல்ஐசிங்கிறது அரசு வங்கியா அரசு நிறுவனமா அப்படின்னு கேட்டா ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டிலே இருந்துச்சு. எப்ப ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு உள்ள வந்தாங்களோ, மக்கள் பணம் உள்ள எப்ப உள்ளக்குள்ள போகும் நேரடியாக முதலீட்டாளராக மக்கள் எப்போது மாறினார்களோ அப்போது இருந்து எல்ஐசி என்னவா ஆயிடுச்சுன்னா ஒரு பப்ளிக் செக்டாரா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இன்னும் டீப்பா பினான்ஸ் சம்பந்தமா நம்ம எக்கனாமி தான் படிக்கிறோம். பினான்ஸ் ரிலேட்டடா போனோம்னா சிக்கலாயிரும். சோ அதனால வேணாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலயும் விட கொஞ்சம் முன்னோக்கி இருக்கணும்ல, அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இப்ப ரைட். சோ இப்ப கம்மிங் டு பேக், இந்த இந்த டேபிள் பாருங்க. ஒரு பொதுத்துறைனா எப்படி இருக்கு, தனியார் துறைனா எப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுடைய நோக்கம் என்ன? முற்றிலும் லாப நோக்கமா இருக்கும். ஸோ பொதுத்துறைன்னு சொல்லும் போது சேவை நோக்கமா இருக்கும். ஓகேங்களா? லாபம் பெருசா இருக்காது, ஆனா லாபமும் நோக்கம். நல்லா கவனிங்க, பிரதான நோக்கம், முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொண்டு வர்றாங்க. அப்ப லாபமே இல்லாம நஷ்டத்துல இயங்குமா? இப்ப ரயில்வே துறை இருக்கு. ரயில்வே வந்து ஒரு பொதுத்துறை தான். ஓகேங்களா? அரசின் இருக்கக்கூடிய பொதுத்துறை. ஓகேங்களா? சோ இங்க வந்து நம்ம இந்த இடத்துல இன் திஸ் கான்செப்ட் வி நோட்டட் அஸ் பிரைவேட் அண்ட் பப்ளிக். ஓகேங்களா? அப்படிதான் பாக்குறோம். சோ நம்ம பினான்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னதை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கோங்க மைண்டுக்குள்ள. சோ இப்ப ரயில்வேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அரசினால் தான் செயல்படுது. அப்ப நடுவுல கான்ட்ராக்ட்னு வருவாங்க, அது வந்து பப்ளிக்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நஷ்டத்துக்காக இயங்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. லாபமும் உண்டு, ஆனால் சேவைதான் முக்கிய பிரதானம். புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுதா? இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? டிஎன்எஸ்டிசி. ஓகே, சோ இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாரை விட கம்மியான விலையில் தான் வந்து பஸ் நடத்துவாங்க. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய மொஃபசல் பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மதுரை டு சென்னை. பிரைவேட் பஸ்ல போனீங்கன்னா எவ்வளவு காசு இருக்கும், அதுவே அரசு பஸ்னா எவ்வளவு காசு இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி சர்வீஸும் மாறும். அங்க வந்து வசதிகள் கூட இருக்கும், இங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கே டிஃபரன்ஸ் புரியுதா? எல்லாமே வகுப்புக்காக சொன்னேன், வாதத்துக்காக சொல்லல. ஓகேங்களா? வகுப்பை வகுப்பாக பார்ப்போம், ஒரு டிபேட்டிங்ல நான் உள்ளக்குள்ள போக விரும்பல. சரி, இப்ப நோக்கம் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க சேவை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்கும். இப்ப செகண்ட் ப்ரியாரிட்டி இங்கேயும் பொதுத்துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா லாபம் தேவைதான், நஷ்டத்துக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ ஆனா வந்து நிறைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் தான் தெரியல. சரி, அடுத்தது முற்றிலும் லாப நோக்கில் இருக்கக்கூடியது தனியார் துறை. ஜியோ இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவங்க வச்சதுதான் சட்டம்னு ஆயிட்டு. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இது வந்து பொருளாதாரத்துல கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பப்ளிக் பிரைவேட் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப அதுவே கலப்பு பொருளாதாரம் என்பது இந்த இடத்துல தனியார் துறையில எப்படி இருக்கும்னா கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம், அதாவது முதலாளித்துவமும் உண்டு, சோசியலிசமும் உண்டு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் தான் முக்கியம். இங்க வந்து தனிநபர் நலன், அவங்க ஓனரோட நலன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த முக்கிய பங்கு என்ன பப்ளிக் செக்டர்ல? கட்டமைப்பை உருவாக்கணும். ஓகேங்களா? ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகே, சோ நல்லா கவனிங்க, உள்கட்டமைப்பு உருவாக்குதல் மற்றும் விரிவாக்குதல் மற்றும் சமநிலையான பிராந்திய வளர்ச்சி. இங்க வார்த்தையை பாருங்க, சமநிலையான பிராந்திய வளர்ச்சி. ஓகே, சோ பேலன்ஸ்டு ரீஜனல் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குறாங்களா? இல்ல. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குதா? அதுவும் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சார் ரெண்டுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா, எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குதான்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட லேண்ட் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டா மாறிடுது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்ரோஸ் வந்து ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டெல்லி மெட்ரோ வந்து. ஓகேயா?
சென்னை மெட்ரோ வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? மெட்ராஸ் மெட்ரோ வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஒரு 10 வருஷம் இருக்குமா? இந்தியாவிலேயே முத கொண்டு வந்த மெட்ரோ கொல்கத்தா, ரெண்டாவது டெல்லி. ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய மெட்ரோ, ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய மெட்ரோ டெல்லி தான். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்துதான் சவுத் நோக்கியே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ரீஜனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்திய பிறகுதான் சவுத்துக்கே வருவாங்க. சரி, இப்ப தமிழ்நாடு மட்டும் அவ்வளவு பெருசா சார் அப்படின்னு கேட்டா, சென்னையில எத்தனை வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு பாருங்க. நீங்க சென்னையா இருந்தீங்கன்னா ஓகே. இப்ப சப்போஸ் நீங்க சவுத், இப்ப நான் மதுரையில இருந்து இதை பேசுறேன். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பாளையங்கோட்டை, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூரை விட்டுருங்க, முழுக்க முழுக்க விவசாயம் இருக்கு. எதுவுமே விவசாயமே பெருசா இல்லாத சிவகங்கை, புதுக்கோட்டை இதெல்லாம் என்ன பண்ணிச்சு? ஓகே, ராமநாதபுரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? மதுரை வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த கிராமமா தானே இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரீஜனல் குரோத்னு சொல்லலாமா? பட்ஜெட் போடும்போது நார்த் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டுச்சுன்னா என்ன, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பட்ஜெட்டா இருக்கு, இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் சொல்லுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சென்னை பட்ஜெட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன சென்னை மட்டுமே இருக்கு, ஏன் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் உங்களுக்கு ஒரு மாவட்டமாவே தெரியலையா அப்படின்னு கேட்டா இருக்காது. இவங்க வந்து ரீஜனல் பேலன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் வரைக்கும் கொண்டு வரல அப்படிங்கறதா உண்மை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் உண்மையா? எல்லாமே நிறைய பண்றாங்கல்ல அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லப்பா, சிம்பிள்ப்பா. இப்ப பொங்கல் லீவ் விட போறாங்க, ஓகேங்களா? இல்ல நியூ இயர் லீவ் வரப்போகுது, கிறிஸ்துமஸ் லீவ் வரப்போகுது. இப்ப டிசம்பர்னா கிறிஸ்துமஸ் லீவ் வருமா? ஓகே. பொங்கல்னா ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிக லீவ் எங்க இருக்குன்னா பொங்கல் டயத்துல தான். ஓகேங்களா? இப்ப லீவ் விடும்போது சென்னையே காலி ஆயிரும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இதுல தீபாவளிக்கு லீவ் விட்டாங்க பாத்தீங்களா, சென்னை காலி. அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் சென்னை. அப்ப வந்து கூட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்க. பஸ்ல எல்லாத்துலயும் கூட்டம் இருக்கும், ட்ரெயின்லயும் கூட்டம் இருக்கும், பஸ்லயும் கூட்டம் இருக்கும், பிரைவேட் பஸ், பப்ளிக் பஸ், எல்லா பஸ்லயும் கூட்டம் இருக்கும். சரி, ஒரு தனியார் ஆட்டோலாம் ரொம்ப கீழே போகுது, ஒரு கார் புக் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தா கூட முடியாது, அதுவும் ஹை ரேட்டா போகும். என்ன காரணம்? எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சோ இங்க நம்ம புக்ல வந்து படிக்க போறோம், இது வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்லயும் இந்த ஒரு வார்த்தை நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப தனியார் பாருங்களேன், விவசாயம், இலகு ரக தொழில் பகுதிகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. நுகர்வோர் பொருட்கள், ஜவுளி, இதுலயும் அவங்க வந்து என்னன்னா லாபம் எதுல எல்லாம் இருக்குமோ அங்கதான் கவனம் செலுத்துவாங்களே தவிர்த்து எல்லாத்துலயும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதேதான் கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது என்னன்னு கேட்டா லாப நோக்கம் கிடையாது, சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஆனா 3வது 4வது 5வது அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபமும் இருக்கும், சில விஷயங்களும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் நடத்துறதுனால நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ இதுவே வேற சில விஷயத்துக்குன்னா நம்ம உட்காந்து பேசலாம், ஊழல், கரப்ஷன் இதை பத்தி எல்லாம் பேசலாம். இப்ப அங்க வேணாம். ஓகே, பாலிட்டிக் கிளாஸ்ல அதெல்லாம் பார்த்துக்கோ. சரி, இப்ப பொதுத்துறை மைல் கற்கள், பப்ளிக் செக்டர் மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது முத இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்துக்காக தான் எல்லாமே வரும். இந்த உலகத்திலேயே எல்லாமே நல்லதுக்காக தான் வந்துச்சு. விவசாயம் நல்லதுக்காக தான் வந்துச்சு. ஓகே, ஒரு காடுகள் அப்படிங்கிறது நல்லதா தான் இருந்துச்சு. காட்டை அழிச்சுதான் விவசாயம் என்பதே வந்தது, இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்ப காட்டை முத அழிச்சது யாரு? விவசாயி. இப்ப சொன்ன உடனே சர்ன்னு ஒரு சிலருக்கு வரும், நல்லா கவனிங்க. இதுல ப்ரியாரிட்டின்னு இருக்கு. ஏன் காட்டை அழிச்சோம் அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து செல்போன் தயாரிக்கிறதுக்காக காட்டை அழிக்கல, சாப்பாடுக்காக, சோறுக்காக காட்டை அழிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இது நல்லதுதான். ஆனா தேவையே இல்லாம அழகு பொருளுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் இயற்கை அழிப்பது தவறு. இங்க நீ வாழ்றதுக்காக ஒரு உயிரை கொல்றேன்னா தப்பு இல்ல. இதுதான் காட்டுல இருக்கக்கூடிய நியதி. ஒரு சிங்கம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடாது, புலி வந்து தேவையில்லாம வேட்டையாடாது. புலியோடைய நோக்கம் பசி போகணும், பசி போறதுக்கு ஒரு மாட்டை இல்லைன்னா வந்து ஒரு மானை வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடும். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பசி இல்லை, சும்மாதான் இருக்கேன்னா பக்கத்திலேயே அந்த மான் போனாலும் சரி, எது போனாலும் சரி, சேட்டையே பண்ணவே பண்ணாது. ஆனா அதனுடைய இருப்பிடத்துக்குள்ள எந்த உயிர் வந்தாலும் அடிக்கும். நல்லா டெரிட்டோரியல் அப்படிங்கிறது வேற, ஃபுட் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? தான் இருப்பிடத்துக்குள்ள வேற புலியோ வேற உயிரினங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சக உயிரினம் வந்தா கூட இது ஏன் ஏரியா வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதை தாண்டி உள்ள வந்தா சண்டைக்கு இழுக்கிற மாதிரி, சோ அப்ப அடிக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ங்கிறது இதுதான். சோ அப்ப இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடையும் போது இவங்களுடைய முக்கியமான தொழிலே என்னன்னு கேட்டா விவசாயம் தான். ஆனா அந்த டயத்துல விவசாயம்ங்கிறது ரொம்ப வீக்கா இருந்துச்சு.
ஸோ இதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சம் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறதே, பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறதே கொண்டு வந்தது யாரு, இது கேள்வியாக கேட்பாங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தான் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல இது மிஸ் ஆயிருக்கும், ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க, இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா, சரி. அடுத்தது இங்க பாருங்க, ஐபிஆர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது தொழில்துறை கொள்கை தீர்மானம் 1956 படி தொழிலை வந்து மூணா வந்து பிரிச்சிருக்காங்க. அட்டவணை ஏ பி சின்னு சொல்லிட்டு. அட்டவணை ஏ என்ன பண்ணும்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் இருக்கும். அதுல வந்து தனியாரை வந்து நுழைய விடவே விடாது. ஓகேங்களா, அரசுக்கு மட்டும்தான் அனுமதி. தனியார் மோஸ்ட்லி, அதாவது 99% தனியார் உள்ள வராது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு அணுசக்தி, அதுக்கு அடுத்து இரும்பு மற்றும் எஃகு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டாடா ஸ்டீல் இது என்ன பொதுத்துறையா, தனியார். ஓகேங்களா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் தனியாருங்கிறத விட இப்ப என்ன சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட பப்ளிக் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஐபிஓ வச்சு உள்ளக்குள்ள இருக்கிறாங்க, ஆனாலும் இது தனியார் தான். இன்னொன்னு கேட்பீங்க, சார் ஐபிஓ வச்சு உள்ள வந்தாலே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்தாலே அது வந்து பொதுத்துறை ஆயிருமா? அப்ப ரிலையன்ஸும் தான் ஐபிஓ உள்ள இருக்கு அப்படின்னு கேட்டா, எவ்வளவு சதவீதம் இன்வெஸ்டர்ஸோடைய பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 51% அரசு கிட்ட இருந்துச்சுன்னா அது அரசு பொதுத்துறை நிறுவனம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50% இல்ல, அதை விட கூடவே 60% மேலேயே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப அது தனியார் தான். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? ஏற்கனவே மேபி சிலர் வந்து இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது சிலர் இந்த இடத்துல நான் வந்து டிசிஎஸ் பத்தி சொல்லும் போதே உங்களுக்கு டவுட் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் நீங்க வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வந்து வரக்கூடிய தகவல்கள். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப அட்டவணை ஏல வந்து சொல்லியாச்சு, முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல தனியாரும் உள்ள இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் பாருங்க, இந்த நியூக்ளியர், அட்டாமிக் எனர்ஜி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியார் இருக்கிறதே இல்ல, அரசு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து அட்டவணை பில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். ஓகேங்களா, சோ யூனிட் ஸ்டார்டட் பை ஸ்டேட். பிரைவேட் செக்டரும் உள்ள சப்ளிமெண்டிங் எஃபோர்ட்லயோ இல்லைன்னா வந்து அவங்களும் ஆல்மோஸ்ட் உள்ள இருப்பாங்க. ஓகேங்களா, சோ அப்ப தனியார் மற்றும் தனியார் துறை முயற்சிக்கு துணை புரிய புதிய அலகுகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே நேரத்துல இங்க பாருங்க, அட்டவணை 3 ஸ்கெடியூல் சில வந்து பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கு அப்படியே விட்டுருவாங்க, நீ ஏன் பாத்துக்கப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்கும். உதாரணத்துக்கு ஐடி செக்டர். ஓகேங்களா, இப்ப இன்போசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாருங்க தனியார் தான். இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சில நிறுவனம் இருக்கா ஐடி கம்பெனி, கவர்மெண்ட் ஐடி கம்பெனின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு கிடையாதுப்பா. நீங்க வந்து சொல்லலாம் சார் எல்காட் அப்படின்னு சொல்லலாம். எல்காட் வந்து ஐடி கம்பெனி கிடையாது, அது வேற. ஓகேங்களா, சோ எல்காட் பத்தி எல்லாம் நான் சொல்றேன், நீங்க டக்குன்னு வந்து சார் தமிழ்நாட்டுல இருந்து எல்காட் நிறுவனம் இருக்குல்ல சார், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதை சுருக்கி எல்காட்னு வச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டையும் வந்து சொல்ல டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகேங்களா, ஸோ ஐடி கம்பெனினா உங்களுக்கு புரியுதுல, டிசிஎஸ் மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி இருக்கா? இல்ல. ஓகேங்களா, ஸோ அது வந்து கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பப்ளிக் செக்டர்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது துறை சார் நிறுவனமாக இருக்கக்கூடியது. இங்க பாருங்க, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் 100% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப ரயில்வேல வேலை பார்க்கறவங்கள கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லலாம். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். நீங்க டிஎன்பிஎஸ்சி மூலியமா ரெக்ரூட் ஆகி உள்ளக்குள்ள வந்திருக்கீங்களா, எஸ் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். யூபிஎஸ்சி மூலியமா உள்ளக்குள்ள வந்திருக்கீங்களா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். எஸ்எஸ்சி மூலியமா உள்ளக்குள்ள வந்திருக்கீங்களா, கவர்மெண்ட் ஆபீசர். ஆனா ஐபிபிஎஸ் மூலியமாக, ஈவன் ஐபிபிஎஸ்ஏ ஒரு பிரைவேட், அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஐபிபிஎஸ் மூலியமாக ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம், எல்ஐசி எக்ஸாம், இல்லைன்னா வந்து எல்ஐசி எக்ஸாமை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஐபிபிஎஸ் தான் ஆர்பிஐயும் நடத்துது, ரிசர்வ் பேங்கோட எதுவும் நடத்துது. ஆனா ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் செக்டரா இருக்கு. ஓகேங்களா, சோ ஆனா எல்ஐசி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க உள்ளக்குள்ள வந்துட்டாங்க, பப்ளிக் ஆஃபரிங் போட்டு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போட்டு உள்ளக்குள்ள வந்துட்டாங்க. ஓகே, இப்ப பெல் எடுத்துக்கோங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனி தான், கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓகே கார்பரேஷன், ஸோ அதை சொல்லலாம். என்எல்சி, ஓகேங்களா, நீங்க என்எல்சி லிக்னைட் கார்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நெய்வேலி லிக்னைட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்டே எடுத்துக்கிச்சு. தமிழ்நாடு கவர்மெண்டே ஆல்மோஸ்ட் ஸ்டாக் வந்து ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டரிங்னு சொல்றாங்க.
ஓகே, ஒரு முழுக்க பிரைவேட் கிடையாது, இல்ல நான் பிரைவேட் பட் பப்ளிக். ஓகேங்களா? இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. உங்களோட நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு இருக்கான்னு பாக்காதீங்க, ஆனா புக்ல இருக்கு. ஓகே, சோ வருமான சமத்துவ இன்மையை குறைக்கணும், ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? சோ பொதுத்துறையுடையதே என்னன்னு கேட்டா அந்த சமத்துவத்தை, அந்த சமத்துவ இன்மையை வந்து குறைக்கணும், சமத்துவத்தை கொண்டு வரணும். இதுதான் அல்டிமேட் கோல். ஈவன் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய முக்கியமான கோலே என்னன்னு கேட்டா மினிமைசிங் த இன்இக்வாலிட்டி, மினிமைசிங் த இன்இக்வாலிட்டி. ஓகே, சோ இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய நாதமாகவே இருக்கும். அடுத்தது, அத்தியாவசிய சேவை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அத்தியாவசிய சேவைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு பால், ஆவின். ஓகேங்களா? பிரைவேட் இருக்கு, ஆனா ஆவின் தான் இருக்குலயே பெருசு. புரியுதா உங்களுக்கு? வேலை வாய்ப்பை உருவாக்குதல். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவித்தல், எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது. இங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்தாலே பிசினஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், லாபம் அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி உள்ள வந்துருது. சரி, அடுத்தது தனியார் துறை. தனியார் துறைன்னு சொன்னாலே இங்க பாத்தீங்கன்னா டிசிஎஸ், அசோக் லேலண்ட், இன்போசிஸ், டாடா, ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டா புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வருது. செம்ம இல்ல, செம்ம இனோவேஷன்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போட்டி, மற்ற போட்டி நிறுவனங்களோட சேர்ந்து அடிச்சு பிடிச்சு தான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு வருவாங்க, புது புது மாடலா கொடுப்பாங்க. உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், வேலை வாய்ப்பை உருவாக்குதல். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வரும். சரி, இப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, எப்படி இண்டஸ்ட்ரி உருவாச்சு அப்படிங்கிறத சின்னதா படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். எப்படி ஒரு மர வேலைப்பாடு நடந்திருக்கு, உலோக வேலைப்பாடு எப்படி நடந்திருக்கு, தங்கம், கல்வினை, கைவினை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு, பட்டு நெசவு எப்படி நடந்திருக்கு, பருத்தி எப்படி நடந்துச்சு, எப்படி இந்தியா வந்து இதெல்லாம் எப்படி பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உதாரணத்துக்கு பிரைமரி அக்ரிகல்ச்சர், அக்ரி ஓரியன்டா இருக்கிறதுல தான் தொழில் டெவலப் ஆச்சு. அதுக்கு அடுத்துதான் அதை சார்ந்து வேற சில விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? அதாவது முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துறை தான் டெவலப் ஆச்சு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆச்சு. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதுதான் சேவைத்துறை, அதாவது டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவாங்க. அது வந்து நடுவில் டெவலப் ஆச்சு. என்ன சார், பிரைமரினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே டான்ஜிட்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தொடலாம். ஒரு மரம் இருக்குன்னா தொட முடியும். ஒரு பெரிய மரம் இருக்குப்பா, ஓகேயா? ஸோ அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடறதுக்கு உங்களால முடியும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து டேபிள் இருக்கு, மேனுஃபேக்சரிங் சொல்றாங்கல்ல, அப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய டைனிங் டேபிள் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இந்த மேனுஃபேக்சரிங் சொல்லும் போது இந்த மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறி இருக்கு, உங்களுக்கு டேபிளா மாறி இருக்கு. ஸோ அப்ப மரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காடுகள்ல இருக்கக்கூடியது. ஸோ அப்ப காடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை துறை. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஒரு பெரிய நிறுவனங்கள், தொழில் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலைன்னு சொல்லலாம். இந்த இரண்டாம் நிலை வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா டெவலப் ஆச்சு. முதன்மை துறையில இருந்து இரண்டாம் துறை படிப்படியா டெவலப் ஆச்சு. இப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல எப்பா மரம் அனுப்புனே வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு முதல் லெட்டர் அனுப்பிச்சாங்க, போஸ்ட். இப்ப அடுத்தது டெலகிராம், தந்தி அனுப்பிச்சாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செல்போன், டெலிபோன் அதுக்கு அடுத்து செல்லு, இப்ப வந்து வீடியோ கால். ஓகேங்களா? இந்தப்பா மரம் வந்துருச்சுப்பா, இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜன்னல் பண்ணணும், கதவு பண்ணணும், அப்புறம் வந்து பெரிய டேபிள் பண்ண கேட்டிருக்காங்க, அதுவும் செம்மர கட்டையிலே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் சொன்னா ஜெயில தான் வைப்பாங்க. ஐடி ரெயில் வரும். சரி, சோ அப்ப சொல்றாங்கல்ல, சோ இந்த துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா கவனிங்க, மூலப்பொருளாகவும் இருக்காது, அதே மாதிரி ஒரு உற்பத்தியும் பண்ண மாட்டாங்க, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த இடைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து சேவைத்துறைன்னு வைக்கிறாங்க, டெர்ஷியரின்னு வைக்கிறாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குயினரி, குவாட்டனரி அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு விதம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இதுல பஸ், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இதுவும் வந்து சேவைத்துறை தான். நீங்க ஒரு பருத்தியை வந்து பாத்தீங்கன்னா பருத்தி காட்டுல இருந்து ஒரு பெரிய மில்லுக்கு கொண்டு வரணும். இதுவும் நான் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய தடவை வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு பருத்தி இருக்கு, காட்டன் இருக்கு அப்படின்னா அதை வந்து மில்லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு பெரிய லாரி வேணும். ஓகேங்களா? பெரிய லாரி வந்து பாத்தீங்கன்னா வேணும். அந்த லாரி, இதுதான் லாரின்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, ஸோ அந்த லாரி வந்து பாத்தீங்கன்னா ஓடுறது சர்வீஸ் செக்டார். ஸோ இது பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷியரி.
ஓகேங்களா? சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு தொழில் நடக்கும். ரைட், புரிஞ்சுதா? சோ அப்படிதான் வந்து நம்ம இந்தியாவுல வர ஆரம்பிச்சு. இதுல காலனி ஆதிக்கம் இருந்துச்சு பாத்தீங்களா, கலோனியல் ரூல். அப்ப வந்து என்ன நடந்துச்சு இது பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அந்த டயத்துல என்னென்ன இருதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, இந்த காலனி ஆதிக்கத்துல இருக்கும்போது இந்த சூயக்ஸ் கால்வாய், டிஸ்கோ, சுதேசி இயக்கம் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இந்த பிளான்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிருங்கப்பா, கண்டிப்பா கொஸ்டின் வரும். நம்ம டெஸ்ட் பேட்ச்லயே நான் கொஸ்டின் கேட்பேன், எக்ஸாம்ஸ்லயும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தோட்ட தொழில்கள். தோட்ட தொழில்கள்லாம் என்ன? டீ. அஸ்ஸாம்ல தான் இந்தியாவிலேயே டீ, தேயிலை உற்பத்தி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அஸ்ஸாம் டீ உலக அளவுல ரொம்ப ஃபேமஸாவே இருக்கும். ஓகே, நீங்க பாக்குற மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறது எல்லாமே டஸ்ட் டீ. டஸ்ட் டீ, டஸ்ட்னு என்ன பார்த்தோம், அவ்வளவுதான், 3ஆம் தரம் தான். ஸோ அப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்கன்னா 2ஆம் தரம் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஏற்றுமதி ஆகக்கூடியது எல்லாமே முதல் தரம் தான். அஸ்ஸாம் டீ 1839 இருந்தே இருக்கு. தென்னிந்தியாவுல காபி. நீங்க காபினாலே என்ன ஞாபகம் வருது? ஓகேங்களா, கர்நாடகா. ஓகேங்களா, கர்நாடகா. ரைட். சோ கர்நாடகா காப்பினாலே. தமிழ்நாட்டுல காபி உற்பத்தி எங்க இருக்குன்னு கேட்டா பழனி. பழனி பழனி இப்படியும் போடலாம், அந்தனியும் போடலாம். ஓகேங்களா, பழனியில வந்து பாத்தீங்கன்னா காபி உற்பத்தி பண்றாங்க. பழனினா பழனி முருகன் கோயில் பக்கத்துல நினைச்சிடாதீங்க, பழனி ஹில்ஸ், பழனி மலை அப்படின்னு சொல்லும் போது முருகன் கோயில் மட்டும் இல்ல, கொடைக்கானல் இதெல்லாம் பழனி மலை கீழே தான் வரும். புவியல்ல நான் நடத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப அடுத்தது சணல் அப்படின்னாலே மேற்கு வங்காளம். ஓகேங்களா, இந்தியாவில இப்ப மேற்கு வங்காளத்துல இருக்கு, ஆனா அன்றைய காலகட்டத்துல வங்காளம்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ப வந்து பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரியே உருவாகல. அப்ப வந்து பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது. அப்ப கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறதே அது எப்ப வருதுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எல்லாமே இந்தியா தான். அப்ப இந்தியான்னு சொல்லும் போது, ஹிந்துஸ்தானம்னு சொல்லும் போது அதுல வங்காளம்னு இருந்துச்சு. குறிப்பா வந்து ஹூக்ளி நதிக்கரை, ஹூக்ளி பகுதிகள். ஓகேங்களா, ஹவுரா பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த பிரிட்ஜ் எந்த நதிக்கு மேல கட்டியிருக்காங்கன்னா ஹூக்ளியில கட்டியிருக்காங்க. நீங்க இனிமே வந்து அந்த படம் பார்க்கும்போது ஹவுரா பிரிட்ஜா, ஓ தமிழ் தமிழ், ஹவுரா ஹவுரா அப்படின்னு சொல்லும் போது ஹூக்ளி மற்றும் வந்து பெங்கால்ல இருக்கு. அது ஆக்சுவலா வந்து கொல்கத்தாவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ், இரும்புல கட்டின ஒரு பிரிட்ஜ். ஓகேங்களா, ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செங்கல்ல சிமெண்ட் எல்லாம் கட்டல, இரும்பு முழுக்க முழுக்க. ரைட். சரி, அடுத்தது மெஷின் பேஸ்டு, இயந்திர அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போது பருத்தி பம்பாயில தான் வந்துச்சு. அதனாலதான் இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா பம்பாயத்தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் தான் இந்தியாவின் மான்செஸ்டர். என்ன இது மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டா, யூகேல அதாவது இங்கிலாந்துல இருந்த ஒரு பகுதிக்கு பேர் தான் மான்செஸ்டர்ப்பா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பருத்தி சம்பந்தப்பட்ட மில் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்ப அதை பார்த்த வெள்ளக்காரன் இந்தியாவிலேயே நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஊர் இருக்குல்ல, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு அவன் சொன்னான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பம்பாய். அப்ப பம்பாய்ங்கிறது நீங்க இப்ப பாக்குற மாதிரி சின்ன ஒரு 7 தீவுகள் அடங்கிய கூட்டம் கிடையாது பம்பாய். அன்றைய காலகட்டத்துல மகாராஷ்டிராவில இருந்து ஒரு பெரிய பகுதி, அதுல அகமதாபாதும் ஒரு இருந்துச்சு. ஆனா இப்ப கவர்மெண்டே பேரை மாத்திருச்சு, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அகமதாபாத், மாத்திக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது சணல் ஆலை. சணல் ஆலை அப்படின்னு சொல்லும் போது அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1854. ஓகே, சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி. அடுத்தது சணல் ஆலைன்னு சொல்லும் போது வங்காளம். ஓகேங்களா, ரிஷ்ரா வங்காளம். வங்காளம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா ரிஷ்ரா தெரியாது. 1855. காகித ஆலை, பேப்பர் மில். பேப்பர் மில்னு சொன்னா இங்க பாருங்க, பாலிகஞ்சு. ஓகேங்களா, பாலிகஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது பேப்பர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்குவீங்க? பேப்பர் வேற, பாலித்தீன் வேற. பாலித்தீன் பாக்கெட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப பாலி அப்படின்னு வர்றது வந்து நீங்க பேப்பர் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை பண்ணிருக்கேன்ப்பா, நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு டப்பால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிரப்பிட்டு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல உள்ளக்குள்ள வச்சிருவேன். அது என்ன ஆகும்னா கூழ் மாதிரி ஆயிடும், கஞ்சி மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த கஞ்சி மாதிரி ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதோட இந்த மைதா இந்த மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்தா பசையாயிரும், கம்மு வந்துடும். ஓகேங்களா, சோ அப்ப அதையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. சோ பேப்பர் கஞ்சி அப்படின்னு அதுக்கு பேரே சொல்லுவாங்க. ரைட்.
உங்களுக்கு புரியுதுன்னா அந்த காகிதம் அப்படின்னு சொல்லும் போது கஞ்ச், பாலி கஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1870 இப்படிதான் நான்லாம் ஷார்ட்கட் வச்சுக்குவேன். என்னோட ஷார்ட்கட் எனக்கு மட்டும் தான் புரியும். உங்களுக்கு ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்களே ஒரு ஷார்ட்கட் உருவாக்கிக்கோங்க. அடுத்தது டிஸ்கோ. டிஸ்கோ டாடா ஸ்டீல். டிஸ்கோனா என்ன தெரியுமா இருக்கும்? நீங்க நினைக்கிற அது இல்ல. மன்மத இடத்திலே அது என்ன பாட்டு? தானே 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 டிஐஎஸ்சிஓ தங்க மகன் அப்படிங்கிற படத்துல வந்திருக்கும். ஓகேங்களா, சூப்பர் பாட்டு. அன்றைய டயத்துல பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களும் ரஜினியும் வந்து சூப்பரா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ் வித் மீ அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வந்து கூலி படத்துலயும் அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டை பாடிதான் இந்த டாபிக்கே நான் நடத்துவேன். டிஸ்கோ அப்படின்னா டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனி அப்படிங்கறதோடைய சுருக்கம் தான். ஓகேங்களா, சோ அது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அது என்ன? டிஸ்கோ. ஓகே, டிஸ்கோவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனி. அது வந்து 1907 கொண்டு வந்திருக்காங்க. ஜாம்ஷெட்பூர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிறது அந்த அந்த பகுதியிலேயே ஒரு பெரிய இந்த கேஜிஎஃப்ல காமிப்பாங்கல்ல, கேஜிஎஃப் எப்படி இருக்குன்னு காமிக்கும் போது பார்த்தா இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இது ஏன் வந்து ஜாம்ஷெட்பூர்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த டாட்டாவுடைய தாத்தா இருக்காருல்ல, ஓகே, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தொராப்ஜி டாட்டா. டொராப்ஜி டாட்டா. டாட்டா வந்து அவங்க குடும்ப பேரு. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாம்ஷெட், ஆக்சுவலா வந்து ஜாம்ஷெட் ஜின்னு ஒண்ணு இருந்துச்சுப்பா. அவருக்கு ஒருத்தர் இருந்தாரு, ஜாம் இருப்பாரு போல, ஜாம்ஷெட் ஜி டாட்டா. ஓகேங்களா, ஸோ இவரும் டொராஜி டாட்டா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு. 1907 ஜாம்ஷெட்டி டாட்டாவும் டொராஜி டாட்டா சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த டாடா குழுமம், டாடா அயர்ன் ஸ்டீல். ஓகேங்களா, அப்ப இருந்தே இருக்கு, 1907 இருந்தே இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு பெரும் அளவுல ஒரு எஃகு நிறுவனம் அப்படின்னு கேட்டா அது இதுதான். இப்ப வரைக்கும் இருக்கு. பாரம்பரியமான ஒண்ணு, ரொம்ப வருஷமா இருக்கக்கூடியது. 100 வருஷம் கடந்தது. 2007 வந்துருச்சு இல்ல, 100 வருஷம் கடந்தது. ஓகேங்களா, இப்ப 100-120 வருஷம். ஓகே, 2027 வந்தா சரி. இப்ப 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ரயில்வேயோடைய தாக்கம், ரயில்வே தாக்கத்தினால என்னென்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சுயஸ் கால்வாய் எப்ப வந்திருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1869. ஓகேங்களா, 1969 தமிழ்நாடுன்னு பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, பேரறிஞர் அண்ணா மாத்திருப்பாரு. 1996 மெட்ராஸ் அப்படிங்கிறது இருக்கிறத சென்னை அப்படின்னு பேரை மாத்துவாங்க. ஓகேங்களா, சோ இப்ப இந்த 69, 96, 1869 என்ன வந்திருக்கு? சூயஸ் கால்வாய் வந்திருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப அதுல இருந்த சூயஸ் கால்வாய் தான் இருக்குலயே வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கக்கூடியது. இங்கிலாந்துல இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக இங்க நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸா இருக்கு. இப்பயும் வந்து ஒரு குரூசியலான பாயிண்ட் தான். ஈஜிப்ட் கிட்ட இருக்குப்பா சூயஸ் கால்வாய். ஓகேங்களா, ரைட். அடுத்தது சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் வரும்போதுதான் இந்த நம்ம இந்தியாவில வந்து மில் எண்ணிக்கை அதிகமாச்சு. இப்ப பாருங்க, பம்பாய் மற்றும் அகமதாபாத் கொடுத்துருக்காங்களா? அகமதாபாத் தான் இப்ப அதிகமா இருக்கு, பம்பாயில இல்ல பெருசா. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட், நம்ம தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி தானே சார்? கோயம்புத்தூர் பகுதி இவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப அதுக்கடுத்து கோவையை பிரிச்சாங்க, திருப்பூர்னு வந்துருச்சு. திருப்பூர் அப்படின்னு திருப்பூரா அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் அப்படின்னு இருக்கு. இப்ப கோவையில மில் அதிகமா இருக்கா, திருப்பூர்ல மில் அதிகமா இருக்கா? நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய திருப்பூர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க உங்க ஊரை பத்தி. கோவையில இந்த நிட்டிங் வேர் அதிகமா, திருப்பூர்ல நிட்டிங் வேர் அதிகமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி 100%, அதாவது 100% மில் கிடையாது. சொல்றவங்க அதிகமா 100% எதை சொல்லுவாங்கன்னா திருப்பூர்ல தான் அதிகம்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வரது புரியுதா? இங்கேயும் நிட்வேர் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் நிட்வேர்ஸ் இருக்கு, பின்னல் ஆடைகள் எல்லாம் இருக்கு, மில் நிறுவனங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதிகமாக எங்க இருக்குன்னா திருப்பூர்ல இருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த தகவலை 100% மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த இந்த ஆடை நிறுவனம், பின்னல் ஆடை நிறுவனம் எல்லாம் இருக்கிற இடம் தானே மான்செஸ்டர். இப்ப சொல்லுங்க, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எது? திருப்பூரா கோயம்புத்தூரா? திருப்பூர்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க திருப்பூர் தான் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சொல்ல போனா மான்செஸ்டர் ஆஃப் சவுத்னு கூட சொல்லலாம். பட் நம்ம ஸ்கூல் புக்ல மாத்தல,
ஸோ அப்ப ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் சரி, கொஸ்டினா கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் தான் போடணும். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு கேட்டா பம்பாய் கிடையாது, புக்லயே மாத்திட்டாங்க அகமதாபாத்னு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்தியாவின் மான்செஸ்டர் என்ன? அகமதாபாத். தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ன? கோயம்புத்தூர். ஓகேங்களா? நான் ரியாலிட்டி சொல்றேன், புக்ல இருக்கிறதையும் சொல்றேன். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். உண்மை ஆக்சுவலா திருப்பூரத்தான் வந்து மான்செஸ்டர்னு சொல்லணும். இவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லலாம். அப்ப நம்மளா சொல்லிக்க முடியுமா? ஒரு மார்க் 1.5 மார்க் வேணும். 1.5 மார்க் வேணும்னா திருப்பூர்னு சொன்னா கிடைக்காது, கோயம்புத்தூர்னு சொன்னாதான் கிடைக்கும். ஒரு படத்துல வரும்ல, இது என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, நம்பினாதான் வேலைன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி வசதி அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஓகே, அது வந்து சோறுன்னு வரும், நமக்கு இங்க வேலை. ஓகேங்களா? சோ நம்பினாதான் சோறு, உங்களுக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரிஞ்ச பிள்ளை அதே மாதிரிதான் உங்ககிட்டயே சொல்றேன். நம்பினாதான் வேலைன்னு சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி வசதி? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர்னு சொல்லுது. ஓகேயா? சோ நம்மளும் கோயம்புத்தூர்னே சொல்லுவோம். நம்ம இந்திய அரசாங்கம் அகமதாபாத்னு மாத்திருச்சு, தமிழ்நாடு அரசாங்கமும் அகமதாபாத்னு மாத்திருச்சு, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு. சோ அவங்களே சொல்லிட்டாங்க அகமதாபாத்னு சொல்லிட்டு. சோ அப்ப நம்மளும் அப்படியே சொல்லிட்டு போவோமா? சரி, அடுத்த டாபிக் வாங்க. சரி, இப்ப அடுத்தது 5 இயர் பிளான், 5ஆண்டு திட்டம். கண்ணா இப்ப நான் சொல்றது எல்லாமே 2016 17லயே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே கிளாஸ் போட்டாச்சு. ஓகே, சோ இப்ப நான் நடத்துறதெல்லாம் ஒரு 10-15 தடவை நடத்துனது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவேன். 2011 இருந்தே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நிறைய விஷயம் வரும். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத கீழே கொட்டிருக்கு. ரைட். 5ஆண்டு திட்டம் ஐபிஆர் எந்த வருஷம்னு பாருங்க. 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். 5 இயர் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாத்திருந்தாங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 3 விதமா மாத்தினாங்களா, நாம் ஏற்கனவே பார்த்தோம், கொடுத்துருக்கேன். வி ஆல்ரெடி சீன். 5 இயர் பிளான்ல இப்படி மாத்திருந்தாங்க. அடுத்தது எப்படி மாத்தினாங்க, தொழில் வளர்ச்சி கட்டங்கள் எப்படி இருந்துச்சு. 1950 இருந்து 65ல பயங்கர ஸ்ட்ராங் க்ரோத் இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு தேவை தாக்கம். அவங்களுக்கு ஒருத்தனுக்கு அதிகமா தாகம் அடிக்குதுன்னா தனி நிறைய கொடுப்பான்ல, அந்த மாதிரிதான் நம்ம கையில வந்து நிறைய மூலதன பொருட்கள் இருக்கு. ஸோ எப்படியாவது வந்து தொழில்துறையில முன்னேறணும் அப்படிங்கிறதுனா நிறைய இதாச்சு. அடுத்தது 1965 இருந்து 80ல கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுச்சு. ஓகே, மெதுவான வளர்ச்சி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நுகர்வோர் பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சாங்க, கொஞ்சம் வறட்சி பஞ்சம் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டா 1980கள்ல ஒரு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துச்சு. இதை வந்து கிராஃப்ல பார்த்தோம்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. 1950 வாக்குல இப்படி இருந்தது, 1965ல கீழே இப்படி போச்சு, அதுக்கடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாராளமயமாக்கல் எல்பிஜி உள்ளக்குள்ள வந்துச்சோ, அப்படி தொழில்துறை வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஸ்விங்னு மேல போச்சு. இப்ப இந்த லெவல்ல இருக்கு. ஸோ காரணம் இதெல்லாம் தான். ஓகே, நிறைய முதலீடு வருது, நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வருது. ஸோ அதனால இது சரி. இப்ப எஃப்டிஐனா என்ன? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப்டிஐன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நேரடி அந்நிய முதலீடு. இப்ப எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அர்த்தம். எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஓகேயா? சோ அது என்ன சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இப்ப வெள்ளைக்காரன், அதாவது இந்தியாவை சாராத வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுல தொழில் தொடங்குறதுக்காக நேரடியாவே ஒரு கம்பெனி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிஐ. நேரடியாக முதலீடு பண்றாங்க. ஓகேங்களா? நேரடியாக முதலீடு பண்றாங்க. அவங்க இந்த தொழிலுக்காக முதலீடு பண்றாங்க. குறிப்பா வந்து கூகுள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திராவில முதலீடு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுல பண்ணல. ஏன் பண்ணல? அரசியல் வேண்டாம், நம்ம பொருளாதாரம் பார்ப்போம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ஓட்டு போடும் போது எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோறு நாய்க்கு பேர் வச்சையே சோறு வச்சையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அது செயல்படவே இல்லை தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷமா. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓகே சரி, இப்ப ஃபாரின் டைரக்ட்னா கூகுள் அப்படிங்கிற நிறுவனம் நேரடியா இந்தியாவில வந்து தொழில் தொடங்குறது, அது எஃப்டிஐ. ஆனா எஃப்ஐஐனா என்னன்னு கேட்டா, அந்த நிறுவனம் ஒரு ஒரு முதலீடாக காசாதான் போடுவாங்க, நேரடியா உள்ள வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் டாட்டாவோட இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இந்தியாவில இதெல்லாம் டெவலப் பண்றோம். இப்ப ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மாஸ்கோடைய ப்ராஜெக்ட், ஸ்டார்லிங்க் அது அதாவது என்ன சொல்ல, சேட்டலைட் மூலியமாவே நெட் கிடைக்கும், இன்டர்நெட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம். ஸோ இப்போ இந்த 5G இருக்கட்டும் 6G இருக்கட்டும், ஸ்டார்லிங்க் மூலியமாக ஏர்டெல் ஜியோ இவங்களோட இணைந்து வந்து பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் பண்றது எஃப்ஐஐ. எலான் மாஸ்கே நேரடியா உள்ள வந்து நான் வந்து ஒரு தொழிலை தொடங்குறேன் அப்படின்னு சொல்றது எஃப்டிஐ. புரியுதா உங்களுக்கு? டெஸ்லா கம்பெனி இப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா இம்போர்ட் மூலியமா வந்திருக்கு. இங்க ஏதாவது ஒரு தொழில் ஒரு ஃபேக்டரி அமைச்சிருக்காங்கன்னா கிடையாது.
டெஸ்லா வந்து இங்க ஃபேக்டரி அமைக்கல. ஸோ அப்ப அவங்க வந்து டைரக்டா உள்ள வரல, எஃப்ஐஐ மூலியமா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா? எஃப்டிஐனா என்ன, எஃப்ஐஐனா என்ன? ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பா நான் வந்து வீடியோ எல்லாம் போடுறேன். ஓகேங்களா, இப்போ இன்னும் சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அப்ப அவங்களுக்காக ஒரு சின்ன வார்த்தையில நான் சொல்றேன். ஓகே, ஸோ சம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ? FDI means foreign direct investment. The investment directly in a business by the foreign company or investor. ஒரு நிறுவனமா இருக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டாளரா இருக்கலாம். அவர் நேரடியாக இந்தியாவில் வந்து முதலீடு செய்து இல்லைன்னா ஒரு தொழில் தொடங்கினால் அது நேரடி அந்நிய முதலீடு. ஓகேங்களா, சோ உதாரணத்துக்கு சாம்சங் இந்தியாவில் தொழில் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. ஓகே, சோ அது 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 இல்லாம ஹுண்டாய் கம்பெனி. ஓகேங்களா, ஹுண்டாய் கம்பெனி கார் நிறுவனம் சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஓகேங்களா, ஹுண்டாய் நிறுவனம் உள்ளக்குள்ள வர்றாங்க. போர்டு நிறுவனம் இந்தியாவில் இல்ல, போயிட்டாங்கப்பா, வெளியே போயிட்டாங்க, நான் என் ஊருக்கே போறேன்டா, ஐயா வந்தா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி போர்டு நிறுவனம் வெளியே போயிருச்சு. ஓகேங்களா, ஆப்பிள் நிறுவனம் உள்ள வருது. ஓகே, சோ ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிறது மூலியமா உள்ள இந்தியாவுக்குள்ள வருது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குறாங்க. ரெட்மி, ஜாமி இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நேரடியாவே ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. தெலுங்கானாவில் விசாகப்பட்டினத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம், சைனீஸ் நிறுவனம் தான், ஆனா நேரடியா உள்ள வந்திருக்காங்க. ஸோ எஃப்டிஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்மா இருக்கும். எழுதிக்கிறீங்களா? எஃப்டிஐ அப்படிங்கிறது லாங் டர்ம். ஓகே, லாங் டர்ம் மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா ஓனர்ஷிப்பும் அவங்க தான். OWNERSHIP. ஓகே, ஓனர்ஷிப்பும் அவங்க தான், அவங்க கிட்ட தான் இருக்கும் எஃப்டிஐ அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஹோண்டா கம்பெனி. ஹோண்டா கம்பெனி பாத்தீங்கன்னா முதல் வந்து எஃப்ஐஐ தான் வந்தாங்க, ஹீரோ ஹோண்டா. ஓகேங்களா, ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் வந்து ஹோண்டாவும் ஹீரோ பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கிடையாது, எஃப்டிஐ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு, அதுவும் இந்த ஆட்டோமொபைல்ல 50% மேல வரலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 50% மேல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் நேரடி முதலீட்டில் வரலாம் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் மோட்டாரும் பிரியுது, ஹீரோவும் ஹோண்டாவும் பிரியுது. ஏன்னா நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நானே இங்க நிறுவனரா இருந்துக்கிறேன், நானே இங்க ஓனரா ஆயிக்கிறேன், உன் கூட சேர்ந்து ஒரு இந்திய நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணணுங்கிற ரூல் எல்லாம் இப்ப இந்தியா போடல. டைரக்டா நானே உள்ள வரேன், நான் பஞ்சாயத்து நானே ஃபீல்டுக்குள்ள இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுச்சு. ஓகேங்களா, அதனாலதான் இப்போ ஹோண்டா டியோ அப்படின்னு தனியா ஒரு ஸ்கூட்டர் எல்லாம் வருது, ஹோண்டா கார் தனியா வருது. ஓகேங்களா, சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் அப்படியா இருக்கு. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா? சோ எஃப்டிஐனா என்னன்னு சொல்லிட்டு. இப்ப எஃப்ஐஐ அப்படிங்கிறது என்ன? எஃப்ஐஐ அப்படிங்கிறது இங்க ரைட் சைடு பாருங்க. எஃப்ஐஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின், ஐ அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, நேரடி அந்நிய முதலீடுகள் அப்படின்னா எஃப்டிஐ. அதுவே நேரடியாக இருக்காது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல, மறைமுகமாக ஒரு முதலீடாக மட்டும் இருக்கும். ஓகேங்களா, சோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதுவும் எங்க பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் மார்க்கெட்ல பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ்ல பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா, மேனேஜிங் எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா இந்திய நிறுவனம் தான் பார்க்கும். ஓகே, சோ இந்த எஃப்ஐஐங்கிறது வந்து ஷார்ட் டர்ம். அவங்க முதலீடு பண்ணுவாங்க, லாபம் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா வித்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட் அந்த இதுல எல்லாம் எஃப்ஐஐ பார்க்கலாம். அப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்டிஐல இருக்கும். ஸோ எஃப்டிஐனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. அப்ப எஃப்ஐஐ அப்படிங்கிறது ஸ்டாக், ஷேர் மார்க்கெட், பாண்ட். ஓகேங்களா, ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப எஃப்டிஐக்கும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எஃப்ஐஐக்கும் அது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, இப்ப எஃப்டிஐ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சார் இதெல்லாம் என்ன சார் கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டாப்பா வரும்பா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லாமே வரும். நான் சும்மா வந்து சொல்லல, நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நோட்ஸ் அவசியம். இங்க நான் எழுதுறேன், எஃப்டிஐ
FII. ஓகேங்களா? அதாவது ரெண்டுத்தோடைய விரிவாக்கம் நான் சொல்லிட்டேன். அந்நிய நேரடி முதலீடு என்பது FDI. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது FII. அப்ப அதுக்கான என்ன சார் ஃபுல் வார்த்தை என்ன சார் தமிழ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப FII அப்படின்னு சொல்றது முதலீடு வெளிநாட்டு இல்லைன்னா அந்நிய முதலீடு நிறுவனம், முதலீட்டு நிறுவனம் இல்லைன்னா நிறுவன முதலீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. FIIனா வெளிநாடு நாட்டு நிறுவன முதலீடு, முதலீடு. ஓகேங்களா? FDI நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நேரடி அந்நிய முதலீடு. இங்கே நமக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இருக்கா? சரி, இப்ப இங்க வாங்க. FDI அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு வார்த்தையில, ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா, இவ்வளவு நேரம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒற்றை வார்த்தையிலனா இது வந்து எதுக்காக இது வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்களோட ரெகுலேட்டரி அமைப்பு எது அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ அப்ப FDIக்கு வந்து பாத்தீங்கன்னா DPIIT நினைக்கிறேன். SIIT. FIIக்கு வந்து செபி பார்த்துக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதுல தானே வர்றாங்க. ஓகேங்களா? நேரடி முதலீடு பண்றதுக்காக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்துக்கும். ஓகேங்களா? 2014 இருந்தே இவங்க தான் பாக்குறாங்க. 2014 இருந்து செபி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே FDI வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய நிறுவனம் DPIIT. DPIITனா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட்ஸ். ஐ திங்க் தமிழ்லயும் அதான். ஓகேங்களா? தமிழ்லையும் சொல்லணும் அப்படின்னா பாக்குறேன். ஓகே, தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை, தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை, அதுதான் வந்து DPII. ஸோ இவங்க தான் வந்து FDI பார்த்துக்கிறாங்க. புரிஞ்சாப்பா? ரைட், அடுத்த டாபிக் போயிடலாமா? ஸோ ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமானது நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் கிளஸ்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் அமைப்புகள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு. ஸோ தமிழ்நாடு ஜோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து டான்சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டான்சிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் டான்சிட்கோ? தமிழ்நாடு சிறு தொழில்கள் மேம்பாட்டு கழகம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ அதான் டான்சிட்கோ. இது எப்ப வந்துச்சு? 1970 வந்துச்சு. இதுல எம்பெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பெஸ்னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். எழுதிக்கோங்க, வரும். எம்பெஸ் என்றால் என்ன? மெட்ராஸ் ஏற்றுமதியாளர்கள் செயலாக்க மண்டலம். எப்ப ஆரம்பிச்சாங்க? 1984. எங்க? தாம்பரத்துல. ஓகேங்களா? சென்னைக்கு அருகாமையில் தாம்பரம். ஓகேங்களா? அடுத்தது செஸ், ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர், ஹோசூர் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ் கொண்டு வந்தாங்க. ரைட். ஸோ இப்போ இங்க பாருங்க, மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா? முக்கிய தொழில் கிளஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? ஓகேங்களா? குறிப்பிட்ட உண்மைகள்னு கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட தகவல்கள். ஓகேங்களா? ஸோ தமிழ்ல மாத்திக்கோங்க. இதுல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாடு பாருங்க, இந்தியாவிலேயே அதிகமா தொழில்துறை இது இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு. அதிக தொழில்கள் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் அதிக ஜிடிபி, செகண்ட் ஹையஸ்ட் ஜிடிபிங்கிறது தமிழ்நாடு. குரோத் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படி சொல்லும் போது தமிழ்நாடுலாம் தள்ளி விட்டாங்க. இதே நிலைமை போச்சுன்னா இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஜிடிபியில 2வது இடம் போயிடும். ஓகேங்களா? ஸோ 2வது 3வது இடம் போயிடும். அந்த மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? ஜிடிபியில ஹையஸ்டா மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சென்னை தான் இருக்கலே பெரிய சிட்டியா இருந்துச்சு சவுத் இந்தியாவில். இப்ப அதை வந்து பெங்களூர் ஓவர் கம் பண்ணிருச்சு. இப்ப அடுத்து ஹைதராபாத் வந்து ஓவர் கம் பண்ணிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 3வது இடத்துக்கு போயிரும் போல இருக்குது மெட்ராஸ். ஸோ அது பண்ணக்கூடாதா இல்ல பண்ணலாமான்னு தெரியல. ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொருதுலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ யோசிங்க மக்களே, பொருளாதாரத்துல முன்னேறணும்னா என்னென்ன பண்ணணும், யார் வந்து ஆட்சிக்கு வரணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்ல முன்னேறணும்னா யார் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா ரெண்டுதுலயுமே சமமா கிட்டத்தட்ட நார்மலா இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும், ஆனா தொழில் பெருசா இல்லை.
குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் அமோகமா இருக்கும், ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் பெருசா இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாடு தான் ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா சரி விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்க்கவே முடியாது. இது சொன்னது யாருன்னா அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது போயிடலாம். கிளஸ்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது, ஒரு கிளஸ்டர்னா என்ன மொதல், ஓகே, அது தெரிஞ்சுக்காமலே போயிருவீங்க. கிளஸ்டர் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் சிமிலர் ஃபர்ம், அதாவது ஒரே மாதிரி ஒரே தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு தொகுதி, தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தொழில் தொகுப்பு அப்படின்னு வரும். ஸோ அப்ப இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க, ஒரு பகுதியில் உள்ள ஒத்த நிறுவனங்கள், அதாவது இங்க எல்லாம் பட்டாசு அப்படின்னு இருந்துச்சுன்னா சிவகாசி பூரா ஃபயர் ஒர்க் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா, பட்டாசா இருக்கும், பிரிண்ட் பண்ற இடமா இருக்கும். அதுவே கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரா பம்பு செட்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்த வெட் கிரைண்டர் இதெல்லாம் இருக்கும். அதுவே திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பூரா பின்னல் ஆடை. ஓகேங்களா, எங்க பார்த்தாலும் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு பின்னலாலே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சேம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பேட்ச்ல படிச்சுட்டு இருப்பாரு, மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தொழில்கள் வந்து சூப்பரா இருக்கும். திருப்பூரை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லலாம், சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதுவே வந்து சிவகாசினா குட்டி ஜப்பானே சொல்லிட்டாரு ஜவஹர்லால் நேரு. யாரு சொன்னாரு? ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தார். இப்ப கொஸ்டினே கேட்பாங்க, குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தது யார், எந்த புத்தகத்தில் அப்படின்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, சரி. இப்ப என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. நிறுவன ஸ்கில் ஒர்க்கர்ஸ், மார்க்கெட் அண்ட் காமன் டெக்னாலஜி அண்ட் சப்ளையர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பத்தி முத சொன்னது இவர் தான். தொழில்துறை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1920களில் சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன் வந்து இது நல்லா இருக்கு, ஒய் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த புவியியல் ரீதியான சூழல்கள் தான். ஓகேங்களா, ஸோ அங்க வந்து பரஸ்பர போட்டி இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும், போட்டியும் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். ஓகேங்களா, சோ பகிரப்பட்ட வளங்கள், எப்ப என்கிட்ட இது இருக்கு இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. திறமையான தொழிலாளர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நம்பிக்கையான மற்றும் உள்ளூர் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், வலைப்பின்னல்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால டக்குன்னு அவங்க கையில ஒரு பொருள் இல்லையா, டக்குன்னு போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்ப துறைவாரியான தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க 2 விதமா இதை பிரிச்சிருப்போம். முதல் வந்து செக்டர் வைஸ், இப்ப அதே மாதிரி பகுதி வாரியாகவும் பிரிச்சிருப்போம். ஓகேங்களா, சென்னை ஃபுல்லா, கோயம்புத்தூர் ஃபுல்லா அந்த மாதிரியும் பிரிச்சிருப்போம். இப்ப துறை வாரியாக அப்படின்னு சொல்லும் போது முதல் எடுத்தோடனே ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்றது இங்க பாருங்க, ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், நீங்க 12th புக்லயே இருக்கும், சாரி 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவுல டெட்ராய்டுனா முதல் என்னன்னு சொல்லிடுறேன். டெட்ராய்டுங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர். ஓகேங்களா, அந்த ஊர்ல முழுக்க ஆட்டோமொபைல் கம்பெனியா இருக்கும். கார் கம்பெனி, பஸ், லாரி, இந்த மாதிரி ஆட்டோமொபைல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்ல. ஓகேங்களா, ஸோ அந்த நிறுவனங்களா இருக்கும். ஸோ இப்ப இந்தியாவில் அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கு. இந்தியாவில், அதுவும் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுல சென்னை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களா இருக்கான். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, சென்னை வந்து பாத்தீங்கன்னா டெட்ராய்டு ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குல்ல, சென்னைன்னு மாத்திக்கோங்க. ஏன் இப்ப தமிழ்நாடுன்னு மாறுதுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, சோ சென்னை அப்படிங்கிறது போய் தமிழ்நாடுன்னு மாறுது. காரணம் என்னன்னா, ஆட்டோமொபைல் வந்து பாருங்க சென்னையில மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர், ஹோசூர் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் சில வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படும். சென்னை அப்படின்னு இருந்தது தமிழ்நாடு ஆயிடும். ஹோசூர் எல்லாம் இப்பெல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. டிவிஎஸ், அசோக் லேலாண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி கொண்டு வந்துட்டாங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில இருந்து வந்தது, இப்ப ஹோசூர்ல இருந்து வரும். டிவிஎஸ்ங்கிறது ஒரு தமிழ் நிறுவனம்ப்பா, தமிழரால் ஏற்படுத்திய ஒரு நிறுவனம். ஓகேங்களா, சோ அப்ப நீங்க அதனுடைய விரிவாக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால டிவிஎஸ் சுந்தரம் அப்படின்னே சொல்லுவாங்க. மதுரையில தான் அவங்களுடைய பூர்வீகம் இருந்துச்சு. ஓகே, சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் நிறுவனம் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு தமிழ் நிறுவனம் இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஓகே, டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கர் மற்றும் டிவி சுந்தரம், அதுதான் வந்து அவர் ஒரு ஐயர்ப்பா. டிவி சுந்தரம் சென்னை தான் தலைமையகம். அவர் மதுரையில இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய ஏர்லி இது இங்க இருந்து தான் ஸ்டார்டே பண்ணாரு. இப்போ 1976ல ஹோசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சாரு. டிவிஎஸ் 50 கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அப்பா எல்லாம் வச்சிருப்பாரு நம்ம வீட்டுல. அப்பா தாத்தா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1980கள்ல டிவிஎஸ் சாம்பு டிவிஎஸ் 50 வச்சிருந்தா அவன் தான்ப்பா. புல்லட் எல்லாம் அதுக்கு அடுத்துதான். டிவிஎஸ் சாம்பு தான் வச்சிருந்தா அவன் தான் சொர்க்கமேன்ற அப்படியே அடிச்சு வண்டி ஓட்டுவேன் போகும். அதுல ஒரு ஹாரன் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹாரன் வரும். அந்த ஹாரன் அடிச்சு அடிச்சு பழகுவோம். சூப்பரா இருக்கும் அந்த டயத்துல. எத்தனை பேருக்கு அது அது அடிச்ச ஞாபகம் இருக்கு? ஓகே, அது ஒரு அழகிய கனாக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். இப்ப அடுத்தடுத்து பெரிய பெரிய பைக் எல்லாம் வந்துட்டாங்க. டிவி, ஈவன் பெப்பு, ஸ்கூட்டி பெப்பு, அது யாரோடது? டிவிஎஸோடது. எவ்வளவு ஃபேமஸ். எத்தனை டிவிஎஸ் ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. அப்பாச்சி, ஓகே, அது அது என்ன பாட்டுப்பா, விழி மூடி யோசித்தால், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அப்பாச்சி வண்டி தான் டிவிஎஸ் உடையது. ஓகேங்களா, அந்த அயன் படம் ஃபுல்லா அந்த மஞ்சள் கலர் வண்டி வரும். அப்பெல்லாம் அந்த மஞ்சள் கலர் அப்பாச்சி வாங்குறதுங்கிறது ஒரு கிரேஸாவே இருந்துச்சு. இப்ப இப்படிதான் இப்ப டிவிஎஸ் கம்பெனி இப்ப வந்து அது ஜப்பானோட இணைந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ இப்ப டிவிஎஸ்ங்கிறது ஈவன் பிஎம்டபிள்யூ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கர் இவங்களோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஒரு டைப் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குப்பா டிவிஎஸ். ஓகே, போற போக்குல சின்ன சில விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்ப இது ஒரு ஷார்ட்ஸாவே பண்ணலாம்னு நினைக்கிறேன் டிவிஎஸ் கம்பெனி பத்தி. டக 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 டகன்னு. அதுக்கு நேரம் இல்ல. சரி, யாராவது பண்ணீங்கன்னா இதெல்லாம் கற்பதை ஏசுல இருந்து பெறப்பட்ட தகவல்னு சொல்லுங்க. இல்ல நெட்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்குது. சரி, ஓகே, ரைட். சரி, தெரிஞ்சிருச்சா ஓசூர் அப்படிங்கிறது. ஸோ அப்ப டெட்ராய்டு, அப்படி டெட்ராய்டு ஆஃப் ஏசியா நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்கு? சென்னைன்னு கொடுத்துருக்கு. சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மட்டும் தான் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அதிக மருத்துவமனை இருக்கு. ஸோ அப்ப ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சென்னை. அதிக வங்கிகள் இருக்கு சென்னையில. ஸோ அப்ப பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சென்னை. அதிக வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் நிறுவனங்கள் இருக்கு. ஸோ அப்ப பினான்ஸ் கேபிட்டல் கூட நம்ம நம்ம சென்னையை சொல்லலாம். உலக வங்கி கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. அதிக முதலீடு பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அது பெங்களூர் மாதிரியான ஒரு சின்ன ஐடி நிறுவனங்களா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ஓவர் கம் பண்ணிருச்சுங்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சென்னை வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். அதோடைய அந்த அந்த செழிப்பு குன்றிடக்கூடாது. அதுக்காகவாவது பல தொழில்கள் உள்ளுக்குள்ள வரணும். சரி, அடுத்தது ஜவுளி. ஜவுளித்துறைன்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இதெல்லாம் ஜவுளித்துறை. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத். ஓகேங்களா, ஸ்பின்னிங் மில், டெக்ஸ்டைல் மில்ஸ் இதெல்லாம் இருக்கும். திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நிட் வியர். திருப்பூர் அப்படின்னாலே அத கேபிட்டல் ஆஃப் நிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பின்னல் ஆடை நிறுவனங்களின் தலைநகரம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? நிட்டிங் சிட்டி அப்படின்னு திருப்பூரை சொல்லுவோம். நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரை சொல்லுவோம்ப்பா. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 4 to 5 பில்லியன், நல்லா கவனிங்க, பில்லியன் சொல்லல, திருப்பூர் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 4 to 5 பில்லியன்பா. ஓகேங்களா, அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றோமா. நீங்க வேர்ல்டு லெவல்ல ஒரு ஒரு டிஷர்ட் 10 பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உலக லெவல்ல சொல்றேன். அதுல 7 டிஷர்ட் திருப்பூர்ல இருந்து போகுது. அப்ப யோசிச்சுக்கோங்க. உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில போடுற டிஷர்ட் திருப்பூர்ல இருந்து போகுதுப்பா. லண்டன்ல போடுற டிஷர்ட் திருப்பூர்ல இருந்து போகுது. ஓகேயா, சோ அப்ப யோசிச்சுக்கோங்க திருப்பூர் எப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம இழந்ததும் நிறைய இருக்கு. குறிப்பா வந்து நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆற்றை, இந்த ஆற்றை நாம் இழந்து விட்டோம். டெட் ரிவர், டெட் ரிவர் என்று அழைக்க தமிழ்நாட்டின் டெட் ரிவர் என்று எந்த ஆற்றை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா நொய்யல். ஓகேங்களா, திருப்பூர்ல இருக்கு. அடுத்தது ஈரோடு, சேலம். இங்கெல்லாம் வந்து பவர் லூம் வந்து இருக்குப்பா. எப்படி பின்னல் ஆடை இருக்கோ அதே மாதிரி கைத்தறி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பவர் லூம். அதாவது பவர் லூம்ங்கிறது வந்து விசைத்தறின்னு சொல்லலாம். கரூர் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, குறிப்பா வந்து வீட்டு ஜவுளின்னு சொல்லுவாங்க. அது என்னதுப்பா? அந்த கர்டைன், பெட்ஷீட், இதெல்லாம் பாய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி பத்தமடை அப்படிங்கிற ஊர் எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி ஈரோடு ஜமக்காலம். ஓகேங்களா, அதுவும் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, அந்த கல்யாண மால் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, கலர் கலரா வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெருசா இருக்கும். இப்படி இப்படி கோடு கோடா போட்டு இருக்கும். ப்ளூ கலரு, சிவப்பு கலரு அப்படின்னு கலர் கலரா இருக்கும் பாத்தீங்களா. அதுதான் ஈரோடு ஜமக்காலம். ஓகே, சரியான ஜமக்காலம்ப்பா. அது போத்திக்க முடியாது, விரிச்சு உட்காரலாம். இப்ப எல்லாம் நீங்க நினைக்கிற மாடர்ன் கல்யாணம் எல்லாம் கிடையாதுப்பா. நம்ம ஊர்லயே இந்த ஊர் சைட்ல எல்லாம் ஒரு சில கல்யாண மால் இருக்கும். பஞ்சாயத்து பண்ணும்போது விரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அந்த 5 பேரு, அதுதான் வந்து ஈரோடு இருக்கக்கூடிய ஜமக்காலம். ஓகேங்களா, சரி, இப்ப தோல்னா என்னென்ன? வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. இப்ப வேலூர்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 இடம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. சார் 11th புக்கே நீங்க கவர் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டா, இப்ப நான் வந்து 11th புக்ல இருந்து எடுங்கன்னு சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள வச்சுட்டாங்க எல்லாத்தையும். இப்ப ரீட் பண்ணும்போது தான் தெரியுது 11th புக் டேட்டாவும் கவர் ஆயிருக்குப்பா. வருதுப்பா, வருது, நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது தோல் பட்டாச்சா. பட்டாசு. பட்டாசு அப்படின்னு சொல்லும் போது தீபாவளி பட்டாசு
சிவகாசி. ஓகேங்களா? கோடம்பாக்கம் ஏரியா, அந்த சிவகாசி இல்ல, சிவகாசி ஊர். ஓகேங்களா? 90% ஃபயர் ஒர்க்ஸ் தான். 80% வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி, 60% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த பிரிண்டிங் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாமே பிரிண்டிங் எங்க இருந்து வருது, இங்க சிவகாசில இருந்தா வருது. அப்ப டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து சார் வருது, பிச்சு பிடுவேன். தெரியாது, எங்கேயோ வடநாட்டுல எங்கேயோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருதுன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரைட். உடனே நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் கேட்பீங்க, சார் சார் பிரிண்டிங் அங்கதான் அதிகமா இருக்குன்னு நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏய், நீ எதுக்கு கொக்கி போடுறேன்னு தெரியுது, நீ பாஸ் பண்றியோ இல்லையோ, என்ன உள்ள தள்ளிடுவ போல இருக்கு. சரி, ரைட். இது இன்ஸ்டியூட்ல நாங்க வந்து சொல்லிக்குவோம். சோ அதே ஞாபகம் வந்துருச்சு. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி கிளஸ்டர், சென்னை தான்ப்பா. ஓகேயா? மதுரை, திருச்சி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? எல்காட் எல்லாம் உள்ள இருக்கிறதுனால சொல்றாங்க. அடுத்தது பிராந்திய ரீதியாக, இது வந்து சென்னையில என்ன இருக்கு, திருப்பூர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா வந்து வச்சிருக்கோம். பிராந்திய ரீதின்னு சொல்லும் போது தனித்தனியா வந்திருக்கும்பா. இது ஒரு தடவை பார்த்துருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தொழில் மயமாக்கலை ஆதரிக்கும் நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிப்காட்னா என்ன? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சுருக்கி சிப்காட். 1971 இருந்து இருக்கு. இது வந்து லார்ஜ் அண்ட் மீடியம், இதுதான் கொஸ்டின். சிப்காட் எதுக்காக இருக்கு? பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக இருக்கு. இப்ப அடுத்தது சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, ரெண்டும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். டிஸ்கோ அதுக்கும் சிட்கோ மாறும். ஏஐஎஸ்சிஓ அப்படிங்கிற மாதிரி, டிஐஎஸ்சி, டிஸ்கோ இல்ல, சிட்கோ. அதுவும் வந்து உங்களுக்கு தோணும், டிஸ்கோனா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சொல்லிட்டேன், டாடா அயர்ன் ஸ்டீல் தான் டிஸ்கோ. டிஸ்கோங்கிறது அது வேற, டிஸ்கோ டான்ஸ். இது வந்து சிட்கோ. சிட்கோங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழில். ஓகேங்களா? சோ இது வந்து எம்எஸ்எம்இ இந்த மாதிரி எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்மால். இதுவே கொஸ்டின் கேட்பாங்கப்பா, இது எதுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. டிட்கோனா என்னன்னு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சிப்காட் பார்த்தோமா, அடுத்தது டிட்கோ பார்த்தோம். இப்ப அடுத்தது டிட்கோ. ஓகேங்களா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. டிட்கோ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கு அதிகமா கொடுத்தாங்க. கூட்டு முயற்சி, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மாதிரி, அதுவும் பிக் ஸ்கேல் தான், லார்ஜ் ஸ்கேலுக்கு தான் அதிகமா பண்ணாங்க. ஓகே. இந்த ஹைடெக் நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மூலியமா வந்துடும். ஏரோஸ்பேஸ், விண்வெளி, பாதுகாப்பு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது டிக். டிக் நிறுவனம் எல்லா ஊர்லயும் இருக்குப்பா. இது ஒரு அமைப்புப்பா. ஓகேங்களா? டிக் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், 1949 இருந்து இருக்கு. இவங்க லோன் கொடுப்பாங்க. நீங்க இந்த இன்று நேற்று நாளைன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல போய் ஒவ்வொரு கம்பெனிக்கா போய் ஏறி இறங்குவார்ல சார், இந்த நிறுவனம் சார், இந்த அது கரும்பு சக்கையில இருந்து இது எடுக்க போறேன் சார், அப்புறம் வந்து தலைமுடியில இருந்து இது என்ன பண்ண போறேன் சார், அப்படியெல்லாம் ஒரு சில ஐடியா எல்லாம் கொடுப்பாருல. அந்த ஐடியா எல்லாம் கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டா இந்த டிக் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? ஈவன் அதுலயே வரும்னு நினைக்கிறேன், பாட்டில்ல இருந்து அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு எடுக்கக்கூடிய மிஷின் தயார் பண்றது. இதுக்கெல்லாம் மிஷினாப்பா, கையிலேயே பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, நம்ம ஆளுக்கு குடிக்கிற குடிக்கு கையில எல்லாம் பண்ணா டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல வருப்பா அந்த டைலாக். ஓகே. சோ நீங்க விஷ்ணு விஷால் சொல்லியிருப்பாரு, ரைட்? சோ அப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபண்ட் அசிஸ்டன்ட், பினான்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் டிக் நிறுவனம். நான் போயிருக்கேன், இப்போ ஒரு சில ப்ராஜெக்டுக்காக நான் போயிருக்கேன், ஆனா எனக்கு கிடைக்கல. ரைட். அடுத்தது டான்சிஸ். டான்சிஸ் ஊழல் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். மேனுபேக்சரிங் பண்றதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன நிறுவனங்களுக்கும் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலி சின்ன நிறுவனங்கள் தான் பண்ணுவாங்க. அடுத்தது எம்பெஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். எப்படி செஸ் பார்த்தோம், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இது என்னன்னு கேட்டா தாம்பரத்துல இருக்கு. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காகவே வந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா? சோ என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க, வரி இல்லா, டெக்ஸ்டைல், லொட்டுலோஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப செஸ்னா என்னன்னு பாத்துக்கலாம். சிறப்பு பொருளாதார மண்டலம் 2000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசியா வந்தது. இப்ப ஜிஎஸ்டி இருக்காது, டாக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்காது. இதை சார்ந்து இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல செஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நாங்குநேரி, ஹோசூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இந்தியா சிங்கப்பூர் செஸ் வந்து ஐடி ஹார்ட்வேர்க்காக இருக்கக்கூடியது. ஆட்டோ செஸ் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருக்கு, சென்னை பக்கத்துல. ஆட்டோ செஸ்க்காக இருக்கக்கூடியது. இதெல்லாம் தொழில வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது. இப்ப ஷார்ட்டா பாத்திரலாம். இங்க பாருங்க, இந்த ஷார்ட் ட்ரிக்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனி எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஸ்டின் கொஸ்டின். ஓகேயா? சோ இதனால என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பாசிட்டிவும் இருக்கு, ஒரு தொழில் வருதுன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க ஒரு கார் கம்பெனி.
ஓகே, அதே மாதிரி சுற்றுப்புறத்தை பொல்யூஷன் ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ இதுவும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாசிட்டிவ் என்ன, சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், இதால என்னென்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிடிபி வளர்ச்சி, ஓகேங்களா, எழுத்தறிவு, ஆயுட்காலம், எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம். என்ன சார் ஆயுட்காலம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சம்பாதிச்சா நல்லா இருப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக முடியும், அதை பத்தி சொல்றாங்க. ஓகே, இதை பத்தி தனியாவே பேசலாம், மெயின்ஸ்ல பாத்துக்கோங்க. இதெல்லாம் மெயின்ஸ் டாபிக், இதுவும் மெயின்ஸ் டாபிக், மெயின்ஸ்ல தனியாவே கேட்பாங்க. ஒரு தொழில்துறையினால என்னென்ன நன்மை மற்றும் தீமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பூஸ்டர் குயிக் ரிவிஷன் என்னன்னு பாருங்க, ஒரு தடவை இதை படிங்க, பாருங்க ஃபுல்லா படிச்சிருங்க, உங்களுக்காகவே இருக்கும் எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இப்ப அடுத்தது நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக் பார்க்க வேண்டியது, தொழில்கள் அவுட் சோர்ஸ். சரி, இப்ப உற்பத்தியின் முக்கியத்துவம் என்னென்ன, எதனால உற்பத்தி இது பண்றது, நம்ம இத அப்டேட்டட் டேட்டா பாருங்க, எந்த யூடியூபரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம பண்றோம், நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும். ரைட், 25% ஜிடிபி எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டா 2030 தொழில்துறையில இருந்து வரணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எவ்வளவு வந்துட்டு இருக்கு, வெறும் 17 தான். ஓகே, 2030 டேட்டாவை நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தது எல்லாமே பாலிசி நோட்ஸ்ல இருக்கும்பா, யோஜனா புக்ல இருந்ததுதான்ப்பா. ரைட், நாங்களா எடுக்கல, ஓகேங்களா, அங்கங்க இருந்து எடுத்து காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஏதோ நாங்களே தயாரிச்சதெல்லாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது முடியாது, அப்படி எடுத்தோம்னா தப்பா போயிடும். சரி, ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க, இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதனால அடுத்ததுக்கு போறேன். ரமேஷ் சிங் புக்ல இருந்த டேட்டா. ஸோ இண்டஸ்ட்ரியல் லொகேஷன், எப்படி ஒரு தொழில்துறை எப்படிப்பா வருது, ஒரு தொழிலை வந்து எப்படி அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனி எங்க வேணாலும் கொண்டு வந்துடலாம், ஆனா ஈவன் பெங்களூர்ல தான் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மதுரையிலையும் கொண்டு வரலாம், திருச்சிலையும் கொண்டு வரலாம், கோயம்புத்தூர்லயும் கொண்டு வரலாம். அவங்களுக்கு தேவை பவர் சப்ளை வேணும், கரெக்டான பவர் வேணும். சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் ரா மெட்டீரியல் தேவை கிடையாது, பவர் கரண்ட் கண்டிப்பா இருக்கணும், அதுக்கு ஏத்த வேலையாட்கள், இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா இருந்துச்சு, அங்க அங்க நிறைய பேர் கிடைக்கிறாங்கன்னா ரைட், ஓகே, அதுக்கு ஏத்த டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். இவங்களுக்கு வந்து ஹை இன்டர்நெட் இருந்தா போதுப்பா, நல்ல இன்டர்நெட், ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், இது இருந்து கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எங்க ஆனாலும் சாஃப்ட்வேர் கம்பெனி கொண்டு வரலாம். ஸோ அப்ப இதெல்லாம் கொண்டு வந்தாலே போதும், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனி மதுரை, கோயம்புத்தூருக்கு வந்திருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே இந்த பொங்கல் டயத்திலையும் தீபாவளி டயத்திலையும் அதிகமா இடம்பெயர்தல் நடக்காது. ஸோ அங்கந்த அந்தந்த ஊருக்கு கொண்டு வந்திருந்தாலே போதுமே, ஸ்பிளிட் பண்ணி இருந்தாலே போதுமே, அது பண்ணல. புரியுதா, கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்க பாருங்க, பாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2 இது. அதுக்கு அடுத்து எல்பிஜி என்னென்ன அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. ஓகே, எல்பிஜில குளோபலைசேஷன் ஏன் வந்துச்சு, டபிள்யூடிஓடைய ரூல்பா, ஏதோ சும்மா வந்துச்சுன்னா இல்ல, உலக வர்த்தக மையம் வந்து ஒரு ரூல் போட்டுச்சு, அதை நம்ம கேட்டோம், அதை வந்து ஆரம்பிச்சதே அமெரிக்கா தான். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது 4வது தொழில் புரட்சி, இப்ப இண்டஸ்ட்ரி 4.0 என்ன வந்திருக்கு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், பிக் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், சிபிசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் இந்தியா வந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஃபியூச்சர்ல 2030 வந்து பாத்தீங்கன்னா இதை பத்திலாம் அதிகமா பேசுவாங்க, அதிகமா டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின்ஸும் வரும். ரைட், இந்தியாவுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்ப இதெல்லாம் மத்த யாருமே பேசல. இங்க பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்குறோம். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, அப்பா நான் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் கொடுத்திருந்தா நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிருப்பேன். இல்ல அப்ப, ஓகே, உங்களுக்கு கர்ப்பதேசி இருக்கு, இது வெறும் பெருமையா பேசல, உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பண்றோமே, எங்களுக்கு நல்லா இருக்கே. ஒன்னே ஒண்ணு சின்னது, நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு, இந்த வீடியோ வந்து நீங்க டெஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு காமன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு லைக் போடுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரிய வரும். ரைட், சம்ரத் உத்யோக் பாரத் 4.1, ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸ், டிஎஸ்டி சைபர் பிசிக்கல் மிஷன், ஓகேங்களா. சோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது, வாட் இஸ் திஸ் டிஎஸ்டி சைபர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ அது என்ன டிஎஸ்டி, நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் தெரியும், அதனால வாட் இஸ் திஸ் டிஎஸ்டி சைபர் பிசிக்கல் மிஷன் இல்லைன்னா சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது குரூப் 1ல உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நான் எழுதுனா உங்களுக்கு வந்து இங்க இடம் இருக்கு. அப்ப டிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப், டிஇபிடினா டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா. ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட முக்கியமானது. 2018 இது கொண்டு வந்தாங்க.
கிட்டத்தட்ட பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3660 கோடி, 3660 கோடி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக என்ன சொல்ல, சைபர் சிஸ்டம், அதுவும் பிசிக்கல் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், மெஷின்ஸ், பிசிக்கல் டிவைசஸ், நெட்வொர்க்கிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா செல்ஃப் டிரைவிங் கார். ஒரு கார் தானாகவே வந்து பாத்தீங்கன்னா ஓடும் பாத்தீங்களா, அதெல்லாம் இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ட்ரோன் டெலிவரி, இப்ப அமேசான்ல இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ற மாதிரி. இப்ப எல்லாருமே இந்த பிளிப்கார்ட் பசங்க வந்து டெலிவரி பண்றாங்கல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து ட்ரோனே வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த அமெரிக்காவில எல்லாம் பாத்திருப்பீங்க, அமேசான் வந்து டெலிவரி பண்ணுது, அதுவும் ட்ரோன் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப யாரோ ஒரு யூடியூபர்ப்பா ஒரு கார் மாதிரி போயிட்டு வருது, அந்த யூடியூப் பேர் கூட எனக்கு தெரியல. ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ளேயே வந்து ஏதாவது ஸ்வீட் இதெல்லாம் இருக்கும், வாங்கிட்டு நம்ம QR கோட்ல ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் நான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நீங்களும் பாத்திருக்கீங்கன்னா ஆமா சார், அந்த சேனல் பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, சும்மா கமெண்ட் பண்ணுங்க சேனல் பேர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. எனக்கு மறந்துருச்சு, ஏதோ ஒரு மாதிரியா வந்து பேர் மறந்துருச்சு. ஆனா நல்லா பண்ணிருங்க ஒரு நியூ இதுல. இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த டிஎஸ்டி சைபர் இயற்பியல் பணிகள் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரோபோட்டிக்ஸ், ஸ்மார்ட் கிரிட், ஆட்டோமேட்டிக் டிராபிக் கண்ட்ரோல், டிசாஸ்டர் ப்ரெடிக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா? இது பத்தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸ்லயும் குரூப் 1 மெயின்ஸ்லயும் இருக்கும்ல, அதுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மேக் இன் இந்தியா. தெரியுமே நமக்கு, என்ன சார் மேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யுங்க. நீங்க இந்திய மேட் இன் இந்தியா வேற, நல்லா கவனிங்க. மேட் இன் இந்தியா என்பது இது இந்திய தயாரிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், அவங்க யாரு, கொரியா. சாம்சங் கொரியா. ஓகே, ஸோ ரெட்மி, விவோ, அப்புறம் வேற என்னப்பா, ஓப்போ, இவங்கெல்லாம் வந்து சைனா. ஓகே, அதுவே இன்னும் ஒரு சில கம்பெனி வியட்நாம் இருக்கிறாங்க, தாய்வான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில இருந்து ஏதாவது ஒன்று இருக்கா பெருசா? இல்ல. ஓகேங்களா? மோஸ்ட்லி இல்ல. சாஃப்ட்வேர் இருக்கு, ஆனா ஒரு ஹார்ட்வேரா ஏதாவது ஒரு செல்போன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா, சார் மைக்ரோமேக்ஸ், லாவா, மைக்ரோமேக்ஸ் தான் உடச்சு விட்டீங்களே, லாவாங்கிற கம்பெனி இருக்கு ஆனா இல்ல. ஓகேங்களா? அவர்களே என்ன பண்றாங்கன்னா, இந்திய தயாரிப்பு இல்ல, சைனா தயாரிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியாவில அசம்பிள் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தயாரிப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்ப மேட் இன் இந்தியாங்கிறது இருக்கிறே அல்டிமேட். ஆனா இந்தியாவில தான் R&D இல்லைல்ல, பெருசா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்ல. ஸோ அப்ப என்ன செய்ய, அப்ப ஃபாரின் கம்பெனிக்காரா, நீ இந்தியாவில வந்து தொழில் தொடங்கு, நான் உனக்கு சலுகை கொடுக்குறேன். ஆனா நீ வெளிநாட்டுல இருந்து உன் பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதா இருந்துச்சுன்னா அதுக்கு 100% வரி போடுவேன். அதனாலதான் டெஸ்ட்லா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குமிரிட்டு இருக்கு. ஏப்பா நான் வந்து காரை விற்கிறேன்னு சொன்னா நீ விற்க விட மாட்டேன், நீங்க வந்து தொழில் தொடங்கு, நான் உனக்கு வந்து கார் வந்து விற்க வைக்கிறேன், உனக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அப்ப ஃபேக்டரியை இங்க தொடங்குங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அதுதான் வந்து மேக் இன் இந்தியா. வாடவர் வெளிநாட்டு நிறுவனங்களை இந்தியாவுக்கு வர வைத்து உற்பத்தி திறனை அதிகரிப்பது. ஓகேங்களா? ஸோ அப்ப என்னென்ன, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக், டிஃபென்ஸ், ஃபார்மா, எல்லாத்துலயுமே, ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே. இப்ப அடுத்தது அசம்பிள் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா மாதிரி அசம்பிள் இன் இந்தியா, இது வந்து 2020ல இருந்து கொண்டு வந்துட்டாங்கப்பா. எக்கனாமிக்கல் சர்வேயா இருக்கட்டும், இதுல எல்லாம் போட்டிருந்துச்சு, அதனால அதை எடுத்திருக்கோம். இது என்னன்னு கேட்டா, நீங்க வந்து தொழில் தொடங்கல, சரி, வெளிநாட்டுல உங்களுடைய உதிரி பாகம் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுங்க, இந்தியாவுக்குள்ள கொண்டு வாங்க, இந்தியாவில் கொண்டு வந்து நீங்க சேர்த்து ஒரு பொருளா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து உலகளாவிய மதிப்பு சங்கிலியை, அதாவது குளோபல் வேல்யூ செயின் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுச்சு. இதுல மொபைல் மேனுபேக்சரிங்ல நல்லா கவனிங்க, ஆப்பிள் ஐபோனா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், 2024 டேட்டா படி நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ். இந்தியா வந்து லார்ஜஸ்ட் மொபைல் மேனுபேக்சரிங்ல நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது 100% வரி விலக்குப்பா மொதல் 3 வருஷத்துக்கு, எப்பயும் கொடுத்தா அது மாதிரி இல்லை. ஸோ இந்த ஸ்கீம்ல டெவலப் ஆனது பெங்களூரு. ஓகேங்களா? ஒரு ஸ்டார்ட் அப் வருது அப்படின்னு சொன்னா, ஈவன் ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாவோட இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியாவில், அதுவும் பெங்களூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வரி விலக்கு, நிறைய வரி சலுகை கொடுத்தாங்க. ஓகேங்களா? எளிதாக இருக்கும் சிங்கிள் விண்டோ ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா? ஒற்றை சாளர முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளியேறும் விதிமுறைகள். ஓகேங்களா? தொழிலாளர் சட்டங்கள்ல சில என்ன சொல்ல எக்ஸ்கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க.
ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றதுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட், நிதிகளின் நிதி, நிதிகளின் நிதி கொடுத்தாங்க. ஐபிஆர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சாங்க. ஐபிஆர் என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல நான் சொல்லியிருப்பேன் கிளாஸோட ஸ்டார்டிங்ல. எங்க சொல்லி பார்ப்போம். ரைட். அடுத்தது எலக்ட்ரானிக் செக்டர். எலக்ட்ரானிக் செக்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொள்கை 2019 கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய இலக்கே வந்து 2025 தான். ஆனா இவங்க சொன்ன மாதிரி நிறைய நடந்துருச்சுப்பா. இதுல ஒன்னே ஒண்ணுதான் நடக்கல. 400 பில்லியன் டேர்ன் ஓவர் வரணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி மொபைல் போன் தயாரிக்கணும்னு சொன்னாங்க. அதான் சொல்லிட்டோம்ல 2வது இடம்னு சொல்லிட்டு. ஆனா 1 கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னும் இல்லை. சரி, லேபர் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்ப தொழில்கள்னு பார்க்கும்போது தொழிலாளர்களையும் நம்ம பார்க்கணும்ல. அப்ப ஊதிய குறியீடு கொண்டு வந்திருக்காங்க. 4 தொழிலாளர் குறியீடுகள், இண்டஸ்ட்ரியல் ரிலாக்சேஷன் கோட், வேஜ் கோட், சோசியல் செக்யூரிட்டி கோட், ஆக்குபேஷன் சேஃப்டி கோட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைத்து ஒரு 44 லேபர் லாஸை வந்து பாத்தீங்கன்னா எளிமையாக மாற்றி இருக்கிறார்கள். ஓகே. அடுத்தது இதுக்காக டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்கப்பா. எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பேஸ் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. எம்எஸ்எம்இன்னு சொல்லும் போது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அவுட்புட் எவ்வளவுன்னு பாருங்க. இந்தியாவிலே அதிகம் இவங்க தான். 11 கோடி மக்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. 40% எக்ஸ்போர்ட் இதுல இருந்தா நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் சைடு எல்லாம் போனீங்கன்னா அப்படியே கோயம் இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம். ஓகே. எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி சென்னையிலயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இருக்கு. இதுவே ஒரு கொஸ்டின். இந்தியாவிலே தமிழ்நாட்டுல அதிகமா எம்எஸ்எம்இ இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு. ஓகே. ஸோ 45% உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சீர்திருத்தங்கள் என்னன்னு பாருங்க. இதுக்காக முத்ரா, அதே மாதிரி வந்து டிஆர்இடிஎஸ், சமாதான் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லலாம். தொழில்துறை தாழ்வாரங்கள், அது ஓகேங்களா, காரிடார்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னை, பெங்களூரு, ஓகேங்களா, சென்னை, சேலம், ஓசூர், பெங்களூரு இந்த இடம் எல்லாம் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு பேரே வந்து சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அதை சுருக்கி சிபிஐசி வைக்கிறாங்க. அம்ரிஸ்டர் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஏகேஐசி. விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார். 2 சென்னை வந்திருக்கு பாருங்க. ஸோ அப்ப தொழில்கள் அதிகமா எங்க இருக்கு யோசிச்சுக்கோங்க. டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நேரடி முதலீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கேற்ற தளவாடங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும், உற்பத்தி பெருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். அடுத்தது ஐபிஆர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது இண்டஸ்ட்ரியல், இது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். எப்படி வந்து இப்ப இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் இது பண்றாரு அவருடைய பாட்டுக்காக, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறாங்க. ஓகேங்களா, ஒரு போன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா போன் கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பாங்க, காப்பிரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. சாஃப்ட்வேருக்கு இப்ப தொட முடியாம இருக்கும் பாத்தீங்களா, உங்களால தொட முடியாது, இல்லைன்னா வந்து அது ஒரு கலை சார்ந்தது அப்படி இருக்குன்னா அதுக்கு காப்பிரைட் இருக்கும். அதுவே பேட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களால தொட முடியற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு மருந்து பொருள், ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா. ஓகே. இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியணும் அப்படின்னு சொன்னா காப்புரிமை பதிப்புரிமை தமிழ்லயே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்களா. அப்ப பேட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட், ஒரு மெஷின், ஒரு டெக்னாலஜி, இதுக்கு எல்லாத்துக்கும் பேட்டன்ட் இருக்கும். இப்ப இன்னும் எளிமையா புரியணும்னா கோவிட் வேக்சின், இது வந்து உங்களுக்கு பேட்டன் வாங்க முடியும். இப்போ கொரோனா வைரஸுக்காக ஒரு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல தெரியுமா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் தடுப்பு மருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஆனா வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு ஒரு வேக்சினே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அது வேற. ஓகே. அதுதான் இப்ப வரைக்கும் இருக்கு. கோவேக்சின், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ஷீல்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி. ஃபுல் மருந்து அப்படிங்கிறது இனிமே தான் வரும். அது ஒரு 10 வருஷம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது ஐபோன்ல இருக்கக்கூடிய ஒரு சில டச் குவாலிட்டி, அந்த மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் கீழே வந்துடும், பொருளாக இருக்கும். ஓகேங்களா. இப்ப காப்பிரைட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புக்கு, மியூசிக் அதை எடுத்துக்கோங்க, மூவி. இப்ப நான் இப்ப கொடுத்துட்டு இருக்க இந்த கிளாஸ் வீடியோ வந்து வேற ஏதாவது யூடியூப் சேனல்ல அவங்க சும்மா எந்த உழைப்பும் பண்ணாம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணா காப்பிரைட் அதுவாவே வந்துடும். ஓகேங்களா. சோ இதுல என்கிட்ட கேட்கும் யூடியூப், அவங்களுக்கு காப்பிரைட் அடிக்கவா வேண்டாமான்னு கேட்கும். அடிங்கன்னு நான் ஒப்புதல் கொடுத்தேன், காப்பிரைட் அடிக்கும். இல்லவா இருந்து போட்டு நம்ம கிளாஸ் தானே எடுக்கிறோம், யாரு பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா இப்படி பலது விட்டுருக்கோம். பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். ஓகே ரைட்.
ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ல வரும். புக்கு மியூசிக் பார்க்க முடியாது, படம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் புக்கு தொடலாமே. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிப்புரிமையில தான் வரும், காப்பிரைட் கீழே தான் வரும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் கோடிங், ஒரு பெயிண்ட், ஒரு பெரிய பிகாசோட பெயிண்டிங், ஓகேங்களா, அதெல்லாம் காப்பிரைட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ காப்பிரைட்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதை பப்ளிஷ் பண்ணவங்க, டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, அந்த மாதிரி யார் வந்து அந்த கலை ரீதியாக பண்ணாங்களோ அதெல்லாம் காப்பிரைட். பேட்டர்ன் அப்படிங்கிறது யார் தயார் பண்ணாங்க, அதுக்கு லைசன்ஸ் ஹோல்டு யார் வச்சிருக்காங்க, அதுதான் வரும். ஸோ இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, பேட்டர்ன் நீங்க வாங்குறீங்கன்னா அதனுடைய டைம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இப்ப ஒருத்தர் பேட்டர்ன் வாங்கியிருக்காருன்னா 20 வருஷம் தான். என்ன விக்ஸ் மாத்திரை, அது வந்து 20 வருஷம் தான் அந்த பேட்டர்ன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாராசிட்டமால் அப்படிங்கிறது எல்லாருமே இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனி மட்டும் இல்ல, எல்லாருமே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது அது எப்படின்னு கேட்டா அந்த 20 வருஷம் தான் இருக்கும். சரி, இப்ப இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டா 60 வருஷம் தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஒண்ணும் இல்லப்பா, ஓகே, சோ அது என்ன 60 வருஷம் அப்படின்னு கேட்டா, இப்ப இளையராஜா சார் கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பிரைட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பாட்டுக்காக இருக்கு. இப்ப DISCO டிஸ்கோ அந்த பாட்டுக்கு காப்பிரைட் வச்சிருக்காருல்ல, தங்கமங்கன் பாட்டுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த காப்பிரைட் பொருந்தும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 60 வருஷம் வரைக்கும் அந்த காப்பிரைட் வந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப சிவாஜி சார் வந்து ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. MS விஸ்வநாதன் அவரை வந்து எடுத்துக்கோம். MS விஸ்வநாதன் சார் வந்து ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா KV மகாதேவன் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த மியூசிக் இப்ப KV மகாதேவன் இறந்து 60 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா தெரியல. மேபி ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? சோ 60 வருஷம் ஆச்சுன்னா அந்த காப்பிரைட் போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிருடன் இருக்கிற வரைக்கும், லைஃப் டைம் ஆஃப் த ஆத்தர், லைஃப் டைம் ஆஃப் த ஆத்தர் பிளஸ் 60 இயர்ஸ். ஓகே, இப்ப பாரதியார் அவருடைய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன நாட்டுடைமை ஆக்கப்பட்டுருச்சு. அப்ப காப்பிரைட் யாராவது கிளைம் பண்ண முடியுமா? திருக்குறளுக்கு காப்பிரைட் யாராவது கிளைம் பண்ண முடியுமா? கப்பலோட்டி தமிழனுடைய உரைகளுக்கு யாராவது காப்பிரைட் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் பெரியாருடைய புத்தகமா இருக்கட்டும், பெரியாருடைய சிந்தனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காப்பிரைட். அதுவும் வந்து திராவிட கழகம் தான் காப்பிரைட் வச்சிருக்கு. அதையே பொது உடைமை ஆக்கல, அதுதான் தெரியல. பொது உடைமை பத்தி பேசியவருடைய புத்தகங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பொது உடைமை ஆக்காம, நாட்டுடைமை ஆக்காம வச்சிருக்காங்க. அது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. சோ புரியுது உங்களுக்கு? இளையராஜா சார் மேல அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு இதுவும் இருக்கக்கூடியது. அவருடைய இசையில வந்து அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை, மாமேதை தான். ஆனா அவர் இருக்கும் வரைக்கும் கார்ப்பரேட் செல்லுபடி ஆகும். அவர் இறந்து 60 வருடம் வரைக்கும் அந்த கார்ப்பரேட் அவர்கிட்ட தான் இருக்கும், அவர் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கும். 61வது வருஷத்துல இளையராஜாவுடைய மியூசிக் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விடும். உதாரணத்துக்கு பாவேந்தர் பாரதிதாசன், ஓகேங்களா, பாரதியார், இப்படி பல பேரை சொல்லலாம். இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. பாரதியார் இறந்து ஒன்னும் 60 வருஷம் ஆகல. சரிங்களா? பாரதியார் இறந்து 60 வருஷம் ஆயிடுச்சா? 60 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாரதியார் இருந்து சுப்பிரமணிய பாரதியார் இறந்து 60 வருடம் ஆகிவிட்டது. அது ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 21 செப்டம்பர் 11 ட்வின் டவர் இடிச்ச அன்னைக்குதான் வந்து அவரே இறந்தாரு. 2021லயே 100 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அப்ப புரியுதா? 2020, ஏன்னா பாரதி இறந்தது 1921 செப்டம்பர் 11. இப்ப 2025. ஓகேங்களா? இப்ப 2021லயே 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தா 100 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ காப்பிரைட் செல்லுபடி ஆக. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். காப்பிரைட்னால ஏதாவது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணும். அதுக்காக தான் பாரதியாரையும் இளையராஜாவையும் இழுத்தேன். MSB இழுத்திருக்கேன், KV மகாதேவன் சார் இழுத்திருக்கேன். இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க. KV மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா எல்லாருமே லெஜண்ட்ஸ். ஓகே, பாரதியாரை பத்தி சொல்லவா வேணும்? அந்த அளவுக்கு இருக்கும்போது அவரை மதிக்கல, இறந்ததுக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அந்த மாதிரிதான். ஓகே, சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வீடியோ போட்டு நல்லா கிளாஸ் கொடுத்து நிறைய தகவல் கொடுத்தாலும் மதிக்க மாட்டீங்க, போனதுக்கு அப்புறம் மதிப்பாங்க போல.
சரி, அதுக்காக போகவா முடியும்? சரி, ரைட். இப்ப அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். உலக வங்கி அளவுல கொண்டு வந்ததுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இதில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு முன்பு 100 இடங்களுக்கு பின்னாடி இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி வந்ததுக்கு பிறகு 2020 டேட்டா படி 63வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஈஸி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டா எஸ், நிறைய இடங்கள்ல இந்த வருடங்கள் வந்து கேட்கறாங்க. 2020 டேட்டா தான் நான் வந்து 63வது பிளேஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது? 2003ல உலக வங்கி கொண்டு வந்திருக்காங்க. 2003 வரைக்கும். சரி, இப்ப ஏன் சார் 2020 தான் கொடுத்துருக்கீங்க? 2025 எங்க 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 அப்படின்னு கேட்டா, எப்பா நிப்பாட்டிட்டாங்கப்பா. 2020 தான் கடைசி. 2020க்கு அப்புறம் அது வரல. பெருசா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கி வெளியிடுறதே இல்லை. ஓகேங்களா? சோ மொத்தம் 190 நாடுகள் இருப்பாங்க. இந்த ஈஸ் ஆஃப் டூயிங்ல வந்து பாத்தீங்கன்னா 190 நாடுகளுக்கு நம்ம இந்தியா வந்து 2020 வரைக்கும் பார்க்கும்போது 63வது இடம். அதிகமா பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு 10 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப 10 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவாங்க. சரி, இப்ப இந்த என்ன சொல்ல, உலக வங்கி வெளியிடக்கூடிய இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்துக்கிட்டு இருந்தோம், நடுவில் ஏதோ ப்ராப்ளம் நின்றுச்சு. சரி, இந்த தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தரவரிசை அப்படின்னு சொல்லணும், இன்னும் ரெக்கார்டிங் இன்னது கூட தெரியாம நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஸோ இப்ப இதை வெளியிடுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாநில அளவுல, இப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 63 தான் இருக்கு. உலக லெவல்ல இந்தியா 63வது இடம். ஓகே, சரி, இந்த 63ங்கிறதே 2020ஓட நிப்பாட்டிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா உலக வங்கியே இதை நிப்பாட்டிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இதை ஒப்பிட்டு நம்ம வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ 2014ல எவ்வளவு இருந்துச்சு? பிஃபோர் மோடி கவர்மெண்ட் 142வது இடம். 2014ல வந்து பாத்தீங்கன்னா 63. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2020ல 63. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா 2020ஓட இதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்து இருந்து வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிடுறதே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல சாரி ஒரு இந்தியாவில் ஒரு சில மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் லெவல் பாத்தீங்கன்னா சிலது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெவல் யார் இதை வந்து வெளியிடுறாங்க, எப்படி எப்படி இதை வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளியிடுவது நிதி ஆயோகம், டிபிபிஐடி. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பார்த்தோம், இந்த அமைப்பு பத்தி. டிபிபிஐடினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான் மூலியமா தான் பண்றாங்க. இதுல டாப் பெர்ஃபார்மிங் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், தெலுங்கானா. தெலுங்கானாவுக்கு டிஎஸ்ன்னு போடுவாங்க, டிஜியும் போடுவாங்க. ரைட். ஸோ இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன கரப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டா, இப்ப ஊழலுக்காக, ஓகேங்களா, ஸோ ஊழல் புலனுணர்வு குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல யாரு டாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப வேர்ல்டு லெவல்ல இந்தியாவுடைய ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா 85. மாடரேட்டா தான் கரப்ஷன் ஆகலாம், மிதமான ஊழல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா 0ல இருந்து 100. இது ரேங்கிங் கிடையாது, மார்க். ஓகேங்களா? 0 இருந்துச்சுன்னா அதிகமா ஊழல் நடக்குதுன்னு அர்த்தம். 100 இருந்துச்சுன்னா அங்க ஊழலே இல்ல, நல்ல நல்ல ஒரு நாடு, ஊழல் இல்லாத நாடுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்தியா வந்து 85வது இடம் அப்படின்னு சொல்லும் போது எஸ், ஓகேப்பா, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். இதை கால்குலேட் பண்றதுக்கும் நிறைய லிஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும், வேர்ல்டு எக்கானமி ஃபோரமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த சிபிஐ கால்குலேட் பண்றதுக்காக சில டேட்டாஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்ல இதை பத்தி அதிகமா கொஸ்டின் வரும்பா. சிபிஐ வந்து 2024 நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் 180 நாடுகள் அடிப்படையில நம்ம இந்தியா 85வது இடம். ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 39 வாங்கியிருக்கோம். நம்மளுடைய ஸ்கோர் கேட்பாங்க 38 ஸ்கோர் வந்து இருக்கு நம்ம. ஓகேங்களா? 2023ல 39 இருந்துச்சு, 2024ல 38, 2025 டேட்டா இன்னும் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். சில இடங்கள்ல இந்தியாவோட ரேங்கிங் 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் மீ ரெஃபர் இட். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணிட்டு கூட நான் அது சொல்றேன் சில டேட்டாஸ்ல. சரி, இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சுப்பா, எல்லாமே சேர்த்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்த்த மாதிரியே உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஜெய் ஹிந்த்.